ஹே அன்னியா கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு டேயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சடன் மேரேஜ் வித் மை காலேஜ் புள்ளி. ஸோ என் வாய்ஸை கேட்டே ரொம்ப நாளாக இருக்கும். ஸோ அதுதான்டா ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க், என்னோடய ஸ்டடீஸ் ஒர்க் அந்த மாதிரி சம்திங் நிறைய போயிட்டே இருக்குது. சம்டைம் என்னோடய ஃபோனும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுது, அதனால நான் வீடியோ போடலை. ஸோ என்னோடய கெரியரில் நான் கொஞ்சம் பில்ட் பண்ணணும்ல, ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் நான் லீவ் எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சமே இல்லை, ரொம்பவே நான் லீவ் எடுத்துக்கிட்டேன். பட் இருந்தாலும் நான் வீக்லி ஒரு 2 வீடியோஸாச்சும் போட பார்க்குறேன், ஓகேவாடா? ஸோ என்னால் இதுக்கப்புறமும் முடியல. என்னை நிறைய பேர் டிஎம் பண்ணிட்டீங்க வீடியோ போட சொல்லி. ஸோ சேனல் இருக்கிறதே இல்லாமல் போயிடும் போல இருக்குது. ஸோ நான் கண்டினியூவாக வீடியோ போட பார்க்குறேன்டா. பட் டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக போடுறேன், ஓகேவாடா? ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அந்த சேனலை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவை எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் நான் ஜேகேக்கு ஒன் ஷாட் போட்டேன்னு சொல்லிட்டு போஸ்டர் போட்டிருந்தேன். ஸோ நான் இப்போ டேங்க்கு போட்டேன்னா அதை அப்கமிங்கில் போடுறேன், ஓகேவாடா? சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் தான் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு உங்கள் ரூம்லேயே அப்படி உட்காந்துட்டு மெயிலை செக் பண்ணிட்டே இருக்கீங்க. ஐயோ, வந்துருமா? ஒரு வேளை வந்தா எல்லாமே ஓகேவா இருக்கும். எத்தனை டைம் தானா அப்ளை பண்ணுறது, எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடுது. அப்ளை பண்ணாலும் ஒரு இன்டர்வியூக்கு போனால் அங்கே போய் ரிஜெக்ட் ஆயிடுது. எனக்கு எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, எதுவுமே புரியல. ஐயன், எந்த டைமாச்சும் உனக்கு எல்லாமே சரியாக நடக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் காடை ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்குது. பார்த்தா நீங்கள் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஃபோனை பிடிச்சிட்டு அப்படியே கீழே தான் ஓடி வர்றீங்க. உங்கள் அம்மா கிச்சனில் தான் இருக்காங்க. அம்மா அம்மா, நான் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிட்டேன். என்னம்மா சொல்கிற? கிடைச்சிருச்சா? ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க ரொம்ப ஹாப்பியாக. என்ன கம்பெனி அது? கிங் குரூப் ஆஃப் கம்பெனி. அந்த கம்பெனியில் வேலையா? என்னம்மா சொல்கிற? நான் நினைக்கவே இல்லை. அந்த கம்பெனியில் நீ எப்படி இன்டர்வியூ செலக்ட் ஆன? அதம்மா எனக்கே தெரியல. ஆனால் எனக்கு எப்படியோ கிடைச்சிருக்கு. நான் அங்கே போயிட்டு செலக்ட் ஆனால் போதும், எனக்கு ஜாப் கண்டிப்பாக கிடைச்சிரும். நல்ல சேல்ரி, நம்ம ஃபேமிலியை நம்ம பார்த்துக்கலாம். சரிம்மா, எல்லாமே காட் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு உங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியாக அப்படியே குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு நீங்கள் ரொம்பவே ஏர்லியாக தூங்குறீங்க. 6 மணிக்கெலாம் பெல் வச்சிடுறீங்க. ஏன்னா மீட்டிங் உங்களுக்கு 10 o'clock தான். பட் அதுக்கு முன்னாடி தூங்கணும், அப்போ தான் ஏர்லியாக எழுந்துக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் பெல் வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. இப்போ உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. என்ன? ஐயோ, எனக்கு எதுவும் புரியல, எனக்கு பயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ தான் காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் கிளாஸ் விட்டு வெளியே போகணும். வெளியே போனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் பயந்துட்டு அப்படியே உங்கள் பெஞ்சில் இருந்துட்டு அப்படியே நீங்கள் உங்கள் பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ போயிட்டு உங்கள் கிளாஸ் ரூம் டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வர்றீங்க. அவ்வளோதான், உங்கள் மேலேருந்து டஸ்ட்பினை கட்டி வச்சுருப்பாங்க. இதுக்கு எல்லா திங்ஸும் குப்பைகள்லாம் அப்படியே உங்கள் மேலே உள்ளது. உங்களை பார்த்து அவ்வளோ சிரிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக டியரி ஆயிஸோட திரும்பி பார்க்குறீங்க. அங்கே டேயாங் தான். டேய் எப்பட்றா? ஐயோ, இந்த புட்டி இப்படி இருக்கா? ஐயோ, நல்லா இருக்கே அப்படின்ட்டு உங்களே பார்க்குறான். ஸோ உங்களால் அந்த எடுத்துகிட்டு மூவ் பண்ண முடியல. ஏன்னா மூவ் பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே பயந்துகிட்டே நிற்கிறீங்க. உங்கள் மேலே அங்கங்கே எல்லாமே இருக்குது. அப்படியே பார்க்குறீங்க, அப்படியே டேங்க பார்க்குறீங்க. அவனோட செட் ஆஃப் கேங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கள பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க. என்ன நடக்குது? இவங்க எப்போவுமே அப்படித்தான், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே தான் அவங்களோட சுற்று போடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாய்ஸ் தான், அதில் டேங்க் தான் ஹெட்டு. அப்படியே அவங்களே பார்க்குறான். ஏய் பாடுறா இவளை எப்படி இருக்கான்னு, அதெல்லாம் பர்ஃபெக்டாக செட் ஆகுது, பிச்சைக்காரி லுக்கு அப்படின்ட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்களாம் இடிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே தான்
அவங்க வந்து நல்லா புள்ளி பண்ணுறாங்க வச்சுட்டு. உங்கள் ஹேர்லாம் அப்படியே எடுத்து ஒரு மாதிரி பண்ணி ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரி பண்ணுறாங்க. உங்களால் முடியல, நீங்கள் போய் உட்காந்துட்டு அழுகுறீங்க. அப்போட்டே உங்களை பார்த்துட்டு, டேய் போதுண்டா, இது வரைக்கும் போதும், இவ்வளோ கேவலப்படுத்தினது, இதுக்கப்புறம் நீ காலேஜ் வருவ, ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறல்ல, எங்களை மாதிரி பசங்கள்லாம் இந்த காலேஜ்லாம் படிக்கணும், ஆனால் மாதிரி பொண்ணுங்கள்லாம் இங்கே படிக்கக்கூடாது, புரியுதா? எப்போ இந்த காலேஜை விட்டு போவ? அது அது என்னால் முடியாது. ஏய், உன்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. நீ நல்லா படிக்கிற, அதனால் எங்களை வச்சு வாட்டுறாங்க, புரியுதா? நீ படிக்கிற, நீ மட்டும் படிடி. எதுக்குடி என்ன உன்னோட கம்பேர் பண்ணுறாங்க? நான் என்னதுக்கு படிக்கணும்? அது அது இல்லைங்க. ஏன் பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒன்றும் இந்த காலேஜுக்கு நான் வரணும், இல்லை நீ வரணும். இல்லைனா வச்சுக்கோவேன், நீ வந்து லாஸ்ட்டாக வந்துடு, ஓகேவா? இந்த டைம் எக்ஸாம் நடக்கும், நீ நல்லா படிக்காத. நீ நல்லா படிக்கிறதா என் அப்பங்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் படிங்கல. ஏய், எனக்கு இந்த படிக்கிறது தான் செட்டே ஆகாது. இந்த அளவுக்கு புள்ளி பண்ணுறோம்ல, ஏன் பாரு, உன் மேலே குப்பையெல்லாம் கொட்டி உன் ஹேர்லாம் எவ்வளோ கேவலமாக பன் போட்டு வச்சுருக்கோம், பிச்சைக்காரிகளுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த காலேஜுக்கு வரக்கூடாது. அப்படி வர்றேன்னா நீ படிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி மிரட்டி விட்டு அப்படியே என் பாட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் வாஷ்ரூம் போயிட்டு அங்கங்கே எல்லாமே கொஞ்சம் கழுகிட்டு, ஏன்னா ஒரு மாதிரி டேர்ட்டி திங்ஸ்லாம் உங்கள் மேலே விழுந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கழுகிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் மிரரை பார்க்குறீங்க. அவன் படிக்காததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் படிக்கலைன்னா அவனுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது, அவ்வளோ பெரிய பணக்கார பையன், அவன் அப்பா சொத்துல அவன் வாழ்வான். ஆனால் நான் படித்து தானே என் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஏன் இந்த மாதிரி புரிஞ்சிக்காம பண்ணுறான்? வேணும்னா அவன் கிளாஸுக்கு வராமல் இருக்கலாம்ல. அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் டியர் ஏஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் வந்திருப்பீங்கல்ல, அதை யோசிக்கிறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீ காலேஜ் என்டர் ஆகும்போது தயங்கம் இருந்திருப்பான். ஸோ அவன் ஜூனியர் தான், ஐ மீன் வந்து உங்களோட பேட்ச் தான். ஸோ நீங்கள் அப்படியே தயங்க பார்க்குறீங்க. அவனுக்கு சில கேர்ள்ஸ்லாம் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போவான். உங்களுக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கும், ஏன்னா வந்து அந்தளவுக்கு யாரோடையும் இன்டர்ஃபியர் ஆகாமல் அவன் ஒர்க் அவன் பார்ப்பான். அப்படியே தான் டேஸஸ் போகும். போக போக அவன் மேலே உங்களுக்கு க்ரஷ் ஆகியிருக்கும். அப்படியே நீங்கள் தேங்க பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த டைம் வந்து நீங்கள் தேங்க வந்து லைப்ரரி ரூமில் பார்க்குறீங்க. அவன் வந்து அவ்வளோ அழகா புக்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கான், எவ்வளோ அழகா இருக்கான். ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் வந்து தேங்க பார்க்குறீங்க. ஸோ அப்படியே தான் அந்த டேஸஸ்லாம் போகிருக்கும். ஸோ போக போக உங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டரும் வந்திருக்கும். அதில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்திருப்பீங்க, காலேஜ் டாப்பர் வேறு. ஸோ அவன் வந்து அந்தளவுக்கு படிச்சிருக்க மாட்டான். ஆனால் மிஸ்ஸு நல்லா திட்டி விட்டுருப்பாங்க, கிளாஸுக்கே வந்து வர மாட்டான், டைமுக்கு வந்தாலும் சரியாக கவனிக்க மாட்டான், ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் இல்லை. பட் நீங்கள் அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் பெஞ்சு. ஸோ நல்லாவே படிக்கிற பொண்ணு வேறையா. அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அப்படியே வெளியில் வர்றீங்க. ஸோ இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. வீட்டுக்கு வர்ற வழியிலேயே டேங் நின்றுருப்பான். அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி அந்த இதில் வந்து உள்ளே இழுக்கிறான். என்ன பண்ணுறீங்க? ஏய், அது எனக்கு தெரியல, உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்குது. உண்மையாவா பாவமாக இருக்கா? உன்னை எதுவும் பண்ணக்கூடாது, நீ காலேஜ் வரணும், அதான் படிக்கணும்ல. அப்படின்னா நீ வந்து நான் கேட்குறத பண்ணால் உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். என்ன வேணாலும் பண்ணுறேன். அப்படியா? என்ன வேணாலும் பண்ணுவியா? ஆமாம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ப்ளீஸ், நான் காலேஜ் வரணும், நல்லா படிக்கணும், நல்லா கம்பெனிக்கு போக. ஏய், அதான் விடு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் ஒரு டைம் என் கூட இருறேன். புரியல. ஏய், ஒரு டைம் இருடி, நானே எல்லாமே பார்த்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு புரியல. எதுன்னா சரி, ஓகே, உனக்கு புரியலல்ல, அப்போது இந்த இடத்துக்கு இந்த டைமுக்கு வந்துடு. ஆனால் நாளைக்கு காலேஜ் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகணும். இங்கே பாரு, நாளைக்கு நீ காலேஜில் பாதியிலே ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வா. அன்னைக்கு மட்டும் நான் உனக்கு சில விஷயம்லாம் சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அப்படியே நான் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ உங்களுக்கு நல்லாவே தோணுது, அவன் ஏதோ கேட்குறான், அதை கொடுத்தா அவன் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே காலேஜில் வந்து நீங்கள் பாதியிலே ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க.
ஸோ அப்படியே போனா அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான். ஸோ டைம் உங்களை கூப்பிட்டு போகிறான் பைக்கில் தான். அப்படியே போனா அது அந்த கெஸ்ட் ஹவுஸே அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போனா அவன் அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படி தான் நீங்களும் உள்ளே போகிறீங்க. எதுக்கு எங்கே வரைக்கும் கூப்பிட்டு வந்தீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்டு போயிடுறேன். வீட்டில் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்ட் டைம் ஜாப் வேறு போகணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக சொல்கிறீங்க. அவன் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான் மேலேயும் கீழேயும். உங்களுக்கு அப்பவும் புரியல. சரி ஓகே, உனக்கு நானே பண்ணி காட்டுறேன், அப்போ வேணா புரியும் அப்படின்ட்டு அவன் போட்டுக்க ஷர்ட்டை அப்படியே கலட்டுறான். என்ன பண்ணுறீங்க? எதுக்கு பெல்ட்லாம்? ஏய் அதான்டி அப்பா அம்மா விளையாட்டு, தெரியாதுல்ல, அதான் அப்படின்ட்டு அவன் ஃபோன் எடுத்து அந்த மாதிரி வீடியோஸ்லாம் காட்டுறான். உங்களுக்கு அவ்வளோதான். எதுக்கான கூப்பிட்டீங்க? முன்னாடி சொல்லியிருந்தா வந்திருப்பியா? இல்லை அதான் சொல்லலை அப்படின்ட்டு உங்களை வந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுக்கிறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க, இங்கே பாருங்கள், நான் காலேஜே வரலை, எனக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுகுறீங்க. பட் தயாங் வந்து உங்களை விடவே இல்லை. ஸோ அன்றைக்கி வந்து உங்களை ஃபோர்ஸாக எல்லாமே பண்ணியிருப்பான். நீங்கள் இப்படியே அழுதுகிட்டே டேயை பார்க்குறீங்க. ஏன் இந்த மாதிரி நீங்கள் ஏன்? ஏய் அதெல்லாம் கிடையாது, நல்லா இருந்த, நல்லா பீஸாக இருக்க, அதான். இதுக்கப்புறம் நீ காலேஜ் வரலாம், நான் காலேஜ் வர மாட்டேன். லாஸ்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன், அதான் டேஸ்ட்டாக இருக்கடி அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே உங்கள் மேலே எறிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே போயிடுறான். உங்களுக்கு ஸ்டொமக்லாம் பெயினாக இருக்குது, ஒரு மாதிரி உங்கள் லைஃபே போன மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டே வந்து காலேஜுக்கு வந்திருக்க மாட்டான். நீங்கள் தான் அந்த காலேஜில் இருந்திருப்பீங்க. பட் அது வந்து அன்றைக்கி பார்த்த லாஸ்ட் டே தான். அது வந்து நீங்கள் காலேஜே நீங்கள் டே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ சடனாக வந்து ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு எப்போவுமே நைட்டில் ஒரு நைட் மேலே வரும். ஸோ உங்களுக்கு டே ஃபேஸ் அது உங்கள் கண்ணுக்குள்ளே இருக்குது. உங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பான். லைஃப்லேயே அவனை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மாதிரி ப்ரீத்லாம் செம்மையாக வருது. எதுக்கு அவன் எப்போவுமே மைண்டுக்குள்ளே இருக்கான். எனக்கு பயமாக இருக்குது. ஏன் அந்த மாதிரி பண்ணான்? எனக்கு தெரியும், இந்த பணக்கார பசங்கள்லாம் அப்படி தான். எல்லாமே அவங்களுக்கு தேவையானது அவங்க மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் என் அம்மா, உடம்பு சரியில்லாத என் அப்பா, அவங்கள நான் தான் பார்த்துக்கணும். ஆனால் எதுக்கு? என் லைஃபே போயிடுச்சு. ஆனால் என்னோட கெரியரில் நான் க்ரோ ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் டீயர்ஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ரெடியாக போகிறீங்க. இப்போ குளிச்சுட்டு வந்து டவல் மட்டும்தான் கட்டியிருக்கீங்க. ஸோ அந்த டவலை கழட்டிட்டு ஃபுல்லாக மிரரில் பார்க்குறீங்க. டேங்க் பைட் பண்ணியிருப்பான். ஏன்னா அவங்கள வந்து ஃபோர்ஸு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவாக பண்ணதால் ஸோ அதுக்குள்ளே வந்து தழும்பு அப்படியே இருக்குது உங்கள் பாடியில். ஸோ அதெல்லாம் பார்க்குறீங்க. அவனோட தீத்தான் அதில் அப்படியே அச்சு பதிஞ்ச மாதிரி இருக்குது அங்கங்கே உங்கள் ஹிப்பில் அண்ட் வந்து உங்கள் செஸ்ட்டுக்கிட்டேலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு டைமும் நீங்கள் மிரரில் பார்க்கும்போது அவன் அன்றைக்கி பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி பண்ணியிருப்பான். ஒரு பொண்ணுக்கு பண்ணக்கூடாத விஷயத்த பண்ணியிருப்பான். புள்ளின்னா இந்தளவுக்கு ஓவராக போயிட்டு பண்ணியிருப்பான். அதெல்லாம் யோசிக்கும் போது அவனை பார்க்கவே கூடாது. அவன் லைஃப் இது வரைக்கும் நம்ம எப்படியோ போயிருக்கும். ஆனால் நம்ம லைஃப்பை இந்த மாதிரி பண்ணிட்டான். அவனை வந்து டோட்டலாக நீங்கள் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவன் மேலே உங்களுக்கு க்ரஷ் இருந்திருக்கும், அது லவ்வாக மாறி இருக்கும். பட் போக போக உங்களை புள்ளி பண்ணியிருப்பான் ரொம்ப மோசமாக. ஸோ லாஸ்ட்டாக அவன் பண்ணது லைஃப்லேயே மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். ஸோ அது உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம லவ் பண்ண பையன், ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டீங்க. பட் அவன் வந்து எவ்வளோ கேவலமான கேரக்டர். ஸோ இது மாதிரி தான் நிறைய பொண்ணு கூட இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே ஒரு பர்பிள் கலரில் ஒரு சுடி தான் போடுறீங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, நார்மலாக சிம்பிளாக எலகண்ட்டாக போட்டுட்டு லைட்டாக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ஸோ பார்க்க நல்லா அழகாக இருக்கீங்க. லைட்டாக குட்டியாக ஒரு ஜும்கா மாதிரி தான் போடுறீங்க. அப்படியே மிரரில் பார்க்குறீங்க. ஜும்கா செட் ஆகாது, ஆஃபீஸ் வேறுனா இது போடலாம் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே போடுறீங்க. போட்டுட்டு லைட்டாக
அப்படியே உங்கள் மேக்கப்லாம் பண்ணிட்டு அப்படியே காஜல் தான் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணிட்டு உங்கள் ஐஸை பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். உங்கள் ஐஸ் பார்க்கவே அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கும். யாருனாலும் உங்களை ஐஸை பார்த்தோன்னே விழுந்துடுவாங்க. இப்போ நார்மலாக ரெடி ஆகிட்டு கீழே வர்றீங்க. உங்கள் அம்மா ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு, அம்மா இந்த இன்டர்வியூ நான் செலக்ட் ஆகணும் அண்ட் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் அப்பா கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், நீ போய் ஒரு டைம் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. உங்கள் அப்பா வந்து பேரலஸ் ஆகிருப்பார். ஸோ அப்படியே பெட்டில் படுக்க தான் நீங்கள் அப்பா கிட்டே போயிட்டு உங்கள் அப்பா ஹேண்டை பிடிச்சிட்டு, அப்பா இந்த வேலை கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிருப்பா, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு புரியுதுமா, ஆனால் அப்பா எதுவும் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆகிட்டேன்ல. அப்பா அதெல்லாம் இல்லைப்பா, காலேஜ் முடிஞ்சு இப்போ தானே 1 இயர், அதுக்குள்ளே நான் பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்து எல்லாமே ஓரளவு கொண்டு வந்துட்டேன். ஆனால் அந்த வேலை மட்டும் கிடச்சிச்சு, நம்ம ஃபேமிலியே செட்டில் ஆகிரும்ப்பா அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிவிட்டு உங்கள் அப்பா ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் அம்மாவுக்கு வந்து டாடா பை காட்டிட்டு அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஸ்கூல்லேயும் தான், காலேஜ்லேயும் தான். ஏன்னா நீங்கள் ஸ்கூல்லேருந்து காலேஜ் நல்லா ஹை ஸ்கூல் அந்தளவுக்கு வெல் செட்டில் ஃபேமிலி படிக்கக்கூடிய காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும் தான் படிச்சிருப்பீங்க. அவங்க எல்லாருமே உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் மிடில் கிளாஸ். ஸோ நல்லா படிப்பீங்க வேறு. ஸோ எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் கஷ்டப்பட்டு படித்து வந்துருப்பீங்க உங்கள் லைஃப்பில். இப்போ நல்ல ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே இன்டர்வியூ போகிறீங்க. ஸோ எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் அவங்கெல்லாம் பார்த்துட்டு இதுக்குள்ளே நம்ம செலக்ட் ஆகுவோமா, ஒரு வேளை ஆகலைன்னா என்ன பண்ணுறது, ஐயன் நீயே ஒன்று டிஸ்கிரைப் பண்ணிக்காத, எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும் புரியுதா அப்படின்ட்டு நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணலான்னு போகிறீங்க. ஸோ அவங்க உங்கள் ஃபைல்லாம் பார்க்குறாங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு அந்த ஃபைலையும் பார்க்குறாங்க. ஓகே, உங்களுக்கு இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்குது, பட் ஏன் இவ்வளோ நாள் வேலை கிடைக்கல? அதை நான் ட்ரை பண்ணேன், பட் எனக்கு யாருமே வேலை கொடுக்கல அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவங்களும் பார்த்துட்டு எங்கள் கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி தான் வேணும். ஸோ உங்களோட மார்க் ஷீட்ஸ் ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் முடிக்கும் வரைக்கும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சில டெம்ப்ரரியாக கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமாம், சில கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து பெர்மனண்ட் ஆக்காமல் 6 மந்த்லேயே என்னை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஓகே ஃபைன், உங்களுக்கு நல்ல வேலை தான் அண்ட் வந்து இந்த ஜாப் அப்படின்ட்டு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கேற்றமே உங்கள் ஜாப் ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படியே நீங்கள் சேலரியும் பார்க்குறீங்க. என்னது 1 லேக்கா அப்படியே ஷாக்டாக பார்க்குறீங்க. ஆமாம் மேம், உங்களுக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் பிகினருக்கான சேலரி தான். உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு சேலரி வந்து அதிகமாகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சேலரியும் அதிகமாகும் அப்படின்ட்டு உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி அண்ட் இன்றைக்கி ஜாயின் பண்ணலாமா? ஓகே மேம், உங்களுக்கான கேபினை காட்டுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அங்கே போனால் செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு 5 மெம்பர்ஸ் கிட்டே இருக்காங்க. ஸோ பின்னாடி 4 பொண்ணுங்களும் வர்றாங்க. அவங்க பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்காங்க. பட் இருந்தால் அதில் ஒரு பொண்ணு சிம்பிளாக இருக்கா, உங்களை மாதிரி சுட்டி போட்டு. மிச்சம் 3 பொண்ணுங்களும் வெஸ்டர்ன் டைப் கல்ச்சரில் தான் இருக்காங்க. 5 பாய்ஸ் 5 கேர்ள்ஸ். ஸோ அவ்வளோ பேர் தான் இருக்காங்க. அது ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்க. குரூப்பாக தான் செய்யணும். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் லீடர் இருப்பார். ஸோ நீங்களும் அப்படியே உங்கள் டேபிளில் வந்து உட்காடுறீங்க. எதுவுமே பேசல, சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் உங்கள் டீம் லீடர் உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, வாவ் அழகாக இருக்கார். ஹாய், ஐ எம் ஜங்குக் அப்படின்ட்டு அவர் இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் இன்ட்ரோ கொடுக்குறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் ஓகே அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ ஜங்குக் தான் உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு, ஓகே ஃபைன் மெம்பர்ஸ், ஸோ நீங்கள் எல்லாருமே நியூ ஜாயின் அண்டு இந்த டீமுக்கு ஒரு லீடர் வேணும். நான் இல்லைன்னா என்னோட இடத்துல இருந்து ஒருத்தர் இருந்துக்கணும், அதுக்காக தான் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். ஸோ அவங்களுக்குள்ளே எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. ஓகே ஃபைன், நீங்கள் யாராச்சும் செலக்ட் பண்ணீங்களா? அதில் ஒரு பையன், இல்லை சார் நாங்கள் செலக்ட் பண்ணல. அப்போ ஓகே, நானே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கை காட்டுறான். நீங்கள் ஷாக்டாக அப்படியே பார்க்குறீங்க. மிஸ் ஒயன், எஸ் சார் அப்படின்ட்டு பதட்டமாக இருந்துக்கிறீங்க. ஓகே ஃபைன், ஓவராக நர்வஸ் ஆக வேணாம், லைட்டாக ஓகேவா? அது ஓகே ஃபைன் ஒயன். அண்டு நீங்கள்
இந்த குரூப்போட அசிஸ்டன்ட் டீம் லீடர், ஓகேவா? அண்டு இந்த ஜாப் உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான், பட் நான் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் நீங்கள் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, பட் உங்களுடைய பயோடேட்டா எல்லாமே நான் செக் பண்ணேன். நீங்கள் காலேஜ்லேயே ஒரு நல்ல டீம் லீடர் இருந்திருக்கீங்க. ஸோ இதுக்கு நான் தான் மெயின் டீம் லீடர் அண்ட் அசிஸ்டன்ட் டீம் லீடர் நீங்கள் தான், புரியுதா? ஸோ என்னோடய அசிஸ்டண்டாக நீங்கள் இந்த ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் கொடுக்குறனோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாரையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்கிறான். ஸோ உங்களுக்குமே கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் தான் அப்படியே அன்றைக்கான ஒர்க்லாம் பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஒர்க்லாம் முடிஞ்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான், ஏன்னா நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. போகிறப்போல ஸ்வீட்லாம் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக உங்கள் வீட்டை போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க, அம்மா எனக்கு வேலை கிடைச்சிதுமா, சேலரி எவ்வளோ தெரியுமா, 1 lakh. என்னம்மா சொல்கிற? ஆமாம்மா, ஆனால் இன்றைக்கே பாதி அமௌண்ட்டை போட்டு விட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இதெல்லாம் மிஸ்டீரியஸாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு கம்பெனியில், நார்மல் கம்பெனியில் ஜாப் கிடைச்சாலும் 6 மந்த்துக்கு மேலே என்னை வச்சுக்க மாட்டாங்க. டெம்ப்ரரியாக வச்சுட்டு பர்மனெண்ட் ஆக்காமல் பாதியிலே கட் பண்ணுவாங்க. இல்லைன்னா சில கம்பெனியில் வேலையே கிடைக்காது. சில டைமில் இன்டர்வியூ கூட செலக்ட் ஆக மாட்டேன். ஆனால் இந்த கம்பெனியில் போன உடனே எனக்கு வேலை கொடுத்து என்னோடய டீம் லீடர் அவருக்கு அசிஸ்டன்ட் டீம் லீடராக போட்டாங்க. ஸ்டார்டிங்கில் எனக்கு 1 lakh தான் சொன்னாங்க. ஆனால் போக போக என்னோடய சேலரி அதிகமாகுமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறீங்க. உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா எங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்குது, வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கலாமா, புரியுதாம்மா? அப்படின்ட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவையும் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்குறீங்க. உங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் செலவுலாம் பார்க்குறீங்க. ஸோ அன்றைக்கே தான் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாமே வாங்குறீங்க, பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ ஒரு பட்ஜெட் போடுறீங்க, இவ்வளோ வந்தால் இவ்வளோ வந்து சேமிக்கணும், இவ்வளோ பண்ணணும், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இப்படி தான் கொஞ்ச நாள் போகுது, ஒரு 1 month போகுது. ஸோ உங்களுக்கு வந்து சேலரி இப்போது 1.5 லட்சத்துக்கிட்டே கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நாள் போகுது. ஸோ அன்றைக்கி ஜங்குக்கு அந்த ரூமில் வந்துட்டு உங்கள் டீம் ரூமுக்குள்ளே ஸோ எல்லோரும் இருக்காங்க. ஓகே ஃபைன் காய்ஸ், நீங்கள் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஸ்டாஃப், நல்லாவே ஒர்க் பண்ணுறீங்க. அண்ட் எல்லாருக்கும் சொல்லிக்கணும், இந்த கம்பெனியோட ஓல்டு சிஇஓ அண்ட் சேர்மன் ரிட்டையர் ஆகுறாங்க. அவரோட பையன் அவர் தான் இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு நியூ சிஇஓ. ஸோ அவர் வந்து இன்னைக்கு வர்றாரு. இன்னைக்கு வர்றாரா? ஆமாம், இன்னைக்கு வர்றாரு. ஸோ நீங்கள் எல்லாருமே அவருக்கு விஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அதர் டீம்ஸ் கூட இருக்காங்க. ஸோ அவங்களெலாம் கூப்பிட்டு போயிட்டு ஸோ எல்லாருமே ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணணும், ஓகேவா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்டுட்டு, அப்படின்னா இன்றைக்கி ஒர்க் இல்லையா? எனக்கு ஆஃப்டர்நூன் மட்டும் ஒர்க் முடிஞ்சிடும். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் அண்டு லன்ச் அன்னைக்கு வந்து கீழே இருக்கிற பார்ட்டி ஹாலில் எல்லாருக்குமே ஸ்பெஷல் இன்வைட் இருக்குது, இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க மட்டும், ஓகேவா அப்படின்ட்டு சங்குக்கு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ கீழே எல்லாருமே கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:30 மாதிரி கீழே போயிடுறாங்க. இப்போ நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் உங்களுக்கு அந்த ஒர்க்லாம் பார்க்கும்போது தான் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த நைட் டைம் உங்க கூட அன்றைக்கி இருந்தால, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வரதே கிடையாது. ஒர்க் டென்ஷன், ஸோ டயர்டில் வந்து வீட்டில் தூங்கிடுவீங்க, சம்திங் அந்த மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கும். அவனோட மெமரிஸே உங்களுக்கு இருக்காது. ஸோ டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்கள் ஒர்க்கில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணதால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவன் பார்க்க மேன்லியாக ஜென்டிலாக இருக்கான், எல்லா பொண்ணுங்க நார்மலாக பேசுகிறான். ஸோ உங்களுக்கு லைட்டாக ஓகே நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு ஹஸ்பண்டாக வந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் கிடைக்காதுல்ல. அவர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கார், எல்லா பொண்ணுங்களும் அவர்கிட்டே போய் பேசுகிறாங்க. நம்மளும் பேசணுன்னா நம்மளை பற்றி என்ன நினைப்பார்? அந்த பொண்ணுங்க பாரு வழியிலேருந்து தான் நினைப்பார். பையன் உனக்கு என்ன ஆச்சு? நத்திங், எதுவுமே கிடையாது, நீ இப்போ உன்னோட ஒர்க்கை மட்டும் பாரு அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ அதிலே ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் வந்து மீயா. உன்கிட்ட வந்துட்டு, பையன் என்ன நீ எப்போ பார்த்தாலும் வேலை பண்ணிகிட்டே இருக்க, உனக்கு எப்படி ப்ரொமோஷன் தரப்போகிறாங்க? எல்லோரும் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, ஆனால் உனக்கு 3 monthலேயே ப்ரொமோஷன் தரப்போகிறாங்க.
எப்படியும் நீ ஒரு 4 டீமுக்கு ஒரு மெயின் டீம் லீடராக ஆகுவ, இல்லைனா நீ சோலோ கேட்டகரியில் நீ போவ, உனக்கு எல்லாமே ஓகேவா இருக்கும் அப்படின்ட்டு அவ சொல்கிறா. நீங்கள் எதை ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ எதுக்கு இங்கே வந்த, ஏதாச்சும் ஒர்க்? ஏய், ஒர்க்லாம் கிடையாது, வா கீழே போகலாம், எல்லாருமே சாப்பிட்றாங்களா? ஆனால் நான் கட்டிட்டு வந்தேனே. கட்டிட்டு வந்தியா? அதை அப்படியே வச்சுக்கோ, நீ வா அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. ஸோ நீங்களும் அப்படியே தான் அவள் கூட கீழே போகிறீங்க. ஸோ கீழே பார்த்தா டிஜேலேருந்து செம்மையாக வைப்பாக இருக்குது. ஸோ அப்படியே தான். ஸோ பஃபே செட் தான். ஸோ நீங்கள் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நல்லாவே ஃபுட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் அந்தளவுக்கு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. நல்ல டெசர்ட் எல்லாமே எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு, ஐ மீன் அவள் வந்து இங்கே ஆஃபீஸில் கொஞ்சம் அவ்வளோவா பேசுவா. ஸோ அந்த மியா கூட உட்காந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இப்போ ஜங்குக் தான் ஸ்டேஜில் வந்துட்டு, ஓகே ஃபைன் காய்ஸ், ஸோ உங்கள் எல்லாருக்கும் நம்மளோட நியூ சிஇஓ அப்படின்ட்டு இன்ட்ரோ கொடுக்குறான். மிஸ்டர் கிம் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுறான். ஸோ அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த நேமை கேட்டோன்னு உங்களுக்கு வாயில் வச்சு சாப்பாடு வெளியிலே வரல, உள்ளேயும் போகல. அப்படியே நிமிந்து பார்க்குறீங்க. அங்கே டேயாங் தான் மாசா கோட் ஷூட்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலாக நடந்து வர்றான், கிளாஸ்லாம் போட்டு. அவ்வளோதான், வேற வழியே இல்லை. எல்லா பொண்ணுங்களும் டேயாங்க மட்டும்தான் பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஜங்குக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ டேயாங்க பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஹேண்ட்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே பயந்துட்டே நிற்கிறீங்க. அப்படின்னா இவனோட இவனோட கம்பெனியா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இவன் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துட்டே இருக்கா. சரி, இப்போ ஒவ்வொரு டீமாக தான் நீங்கள் இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 டீம் கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியில் 100 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களாம் மெயின் டீம். ஸோ அந்த 10 டீமையும் ஜங்குக் ஒவ்வொன்றா வந்து இன்ட்ரோ கொடுத்து எல்லாமே சொல்கிறான். ஏன்னா உங்கள் டீம் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கும், எல்லா ப்ராஜெக்டையும் பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ அதில் நீங்கள் வந்து முக்கியமான ஒரு எம்ப்ளாயி. ஸோ ஜங்குக் உங்களை வந்து ஸ்பெஷலாக வந்து கிட்ட சொல்கிறான். உங்களை அப்போ தான் நோட் பண்ணுறான். எப்படி பார்க்குறீங்க? டேங்கும் பார்க்குறவங்கள இங்கே தான் இருக்கானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் அவங்கள வந்து பார்க்குறான். நீங்கள் எதுவுமே அப்படி தலை குனிஞ்சுதான் நிமிரவே இல்லை. வயன், சார், ஓகே இதான் வயன் என்னோட டீம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீம் ஃபுல்லாக வந்து சொல்கிறான். உங்களை வந்து நல்லா பெருமையாக சொல்கிறான். ஸோ டேங் அப்படியே உங்களே வச்சுக்கணும் பார்த்துட்டே இருக்கேன். அவங்க ட்ரெஸ்ஸிங் ஒரு மாதிரி எல்லாமே நோட் பண்ணுறான். ஸோ அப்படியே அந்த பார்ட்டியெல்லாம் போகுது. ஸோ அந்த பொண்ணுங்களாம் டான்ஸ் பண்ணுறாங்க. டேங் சும்மா லைட்டாக ஃபன்னாக டான்ஸ் பண்ணுறான். உங்களுக்கு தெரியும்ல டேங் எவ்வளோ ஃப்ளர்ட் பண்ணுவான் அந்த பொண்ணுங்கிட்டேலாம். ஸோ அவன் வந்து நார்மலாக எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எப்படியும் கேபின் போயிடுறீங்க, வீட்டுக்கு போக முடியும், ஏன்னா டைம் ஆச்சு இல்லை. ஸோ டைம் வரதுக்கே ஒரு 4:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 5:30 நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே போயிடுறீங்க. உங்கள் கேபின் போயிட்டு உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்து உங்கள் லேப்டாப் வந்து ஸ்க்ரீனை வந்து அப்படியே மூடுறீங்க. ஐ மீன் எல்லாமே லாக் பண்ணிட்டு ஸ்க்ரீனை மூடலான்னு பார்க்குறீங்க. இப்போ தான் ஸ்க்ரீனை ஆஃப் ஆனே பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே தான் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக ரைஸ் அப் ஆகுது. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, பின்னாடி டைம் அந்த ஸ்க்ரீனோட ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும். ஏய் கூல் கூல் கூல், என்னடி எனக்கு காலேஜில் பார்த்தோமே இப்பவும் பயந்துட்டே இருக்க அப்படின்ட்டு உங்களை நக்கலாக பார்க்குறான். அது அது வீட்டுக்கு வீட்டுக்கு போகணும். ஃபைன், நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு உங்களை வழி விட்டுறான். ஸோ நீங்கள் இருந்து அப்படியே போகிறீங்க, பின்னாடியே உங்களே பார்க்குறான். அப்போ இருந்துட்டு இன்னும் அழகாயிட்டா, அப்போவே பார்க்க செம்மையாக இருப்பா, ஆனால் இப்போ எப்படி இருக்கா பாரு அப்படின்ட்டு நாங்கள் உங்களே பார்க்குறான். இப்போ நீங்கள் தான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகலான்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வாஷ்ரூம் தான் போகிறீங்க. ஸோ அந்த பாத்டப்பில் படுத்துட்டு, ஸோ நீங்கள் வீடெலாம் இப்போ ஷிஃப்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு வீடாக வந்து ஆல்ரெடி இருந்த வீடை நீங்கள் விற்றுட்டு, ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க. ஸோ லோனில் தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ மாதம் மாதம் லோன் கட்டிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த வீட்டில் வந்து உங்கள் வீடெலாம் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அந்த பாத்டப்பில் அப்படியே படுத்துட்டு அந்த வாட்டர்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கீங்க. இப்போ வேலையை விட்டு நிற்கவும் முடியாது. இவனோட கம்பெனியா தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன்.
என்னெல்லாம் பண்ண போறானே தெரியல. எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு பண்ண மாதிரி பண்ணிடுவானோ, எனக்கு பயமா இருக்கு. எங்க போனாலும் அவன்கிட்டே வந்து நிக்கிறேன். அவனை விட்டு விலகலான்னு பார்த்தா கூட என்னை விட மாட்டேங்கிறான். இப்போதான் இந்த 3 மாசம் என் லைஃப் ரொம்ப ஹாப்பியா போகுது. ஆனா அதுக்குள்ள ஏன் இப்படி அப்படின்ட்டு ஒருமையா அழுகுறீங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே வரீங்க. உங்கள் அம்மா தான் உங்களை பார்த்துட்டு, எங்கே பாருமா வையன், உனக்கு ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு. என்னது அலையன்ஸா? சரி, உனக்கு மேரேஜுக்கு. அம்மா, மேரேஜ்? ஓகே ஓகே, இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா எனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருப்பார். நாங்களும் எதுவும் பண்ண முடியாது இல்லை? ஆமாம் அம்மா, எனக்கு மேரேஜ் ஓகே. நீங்கள் எந்த பையனை காட்டுறீங்களோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. என்னவேன்னு சொல்கிற? உனக்கு ஓகேவா? மாப்பிள்ளை ஃபோட்டோ? அம்மா, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எனக்கு என்ன பண்ணது நல்லது பண்ணுவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நான் ரெடிம்மா. நாளைக்கு கல்யாணம் தானே, எனக்கு ஓகேதா. ஏய், அதெல்லாம் எல்லாம் பார்த்து பண்ணலாம். அப்படின்னா நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு பார்க்க. அம்மா, அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப செலவாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக என்கேஜ்மெண்ட்டே பண்ணிக்கலாம், இல்லைன்னா கல்யாணம். ஐயன், என்ன நீ? அம்மா, அது சும்மாதான் பண் அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிடவே போகிறீங்க. உங்கள் அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்கு கால் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் ஓகே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. பட் உங்கள் அம்மா நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் தான் சொல்கிறாங்க, எங்கே பாரு ஐயன், நான் நைட்டே கால் பண்ணி பேசிட்டேன். பட் ஒரு 3 டேஸில் வந்து உனக்கு என்கேஜ்மெண்ட். பட் வந்து நார்மலாக சிம்பிளாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமாம், அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க தான். பட் உன்னை வந்து பொண்ணு கேட்டிருக்காங்க. நானே சொல்லியிருந்தேன், என்கிட்ட அந்தளவுக்கு வசதியெல்லாம் இல்லை, சீர்வரிசையெல்லாம் பண்ண முடியாது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என் பொண்ணு வேலைக்கு போகிறா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களே பெருந்தன்மையாக சொன்னாங்க, பொண்ணு வேலைக்கு போகிறமே போகட்டும், அது பார்த்துக்கலாம், பணம் இப்போ வரும் அப்போ வரும், உங்கள் பொண்ணோட கேரக்டர் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டு அவங்களே சொல்கிறாங்க. அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா வந்து நல்ல கேரக்டர்னு சொல்லும்போதே ஸோ நீங்கள் டைம் கூட இருந்தாலே ஞாபகம் வருது. நைட்லாம் தூங்கியிருக்கவே மாட்டீங்க. அம்மா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், எப்போ என்கேஜ்மெண்ட் சொல்லும், நான் டாண்டு வந்து நிற்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே உங்கள் ஆஃபீஸ் தான் போகிறீங்க. இப்போ ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி தான் உட்காந்துட்டீங்க, எதுவுமே பேசல, உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ மியாதா, என்ன வையன் நீ ஒரு மாதிரி இருக்க? இல்லடி, அது எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதும், இன்னும் 3 டேஸில் அப்படின்ட்டு சொல்லையும் அப்படியே அவள் வந்து அவங்க ஷாக்டாக பார்க்குறா. ஹேய், லவ் மேரேஜா? இல்லை, வீட்டில் அம்மா பார்த்தாங்க, ஓகே சொல்லிட்டேன். பையன்? அதெல்லாம் பார்க்கல, ஸ்ட்ரைட்டாக என்கேஜ்மெண்ட்டுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். அவள் அவங்கள ஷாக்டாக பார்த்துட்டு, ஹேய், எந்த காலத்துலடி இருக்க? கல்யாணம்னா பார்க்கணும், பேசணும், எவ்வளோ இருக்கு? நீ ஸ்ட்ரைட்டாக என்கேஜ்மெண்ட் இல்லைன்னா கல்யாணம்னு சொன்னியா? ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு நீங்கள் அவளை பார்க்குறீங்க. அவள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே, உனக்கு என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் நான் தான் எடுப்பேன். இல்லடி, நான் எடுத்துப்பேன். ஏய், எனக்கு தெரியும் உன் ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படின்னு, ஸோ எனக்கு எல்லாமே ஓகே தான் அப்படின்ட்டு அன்றைக்கி ஹாஃப் டே லீவ் போடுறா. உங்களுக்கு தயாங்கண்ணில் மாட்டாமல் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு நீங்கள் லீவ் போட்டு அவள் கூட வெளில போகிறீங்க. எங்கடி கூப்பிட்டு போகிற? உனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்காக ட்ரெஸ்லாம் எடுக்கணும், ஸோ நீ வா அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு போகிறா. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே போகிறீங்க. அப்படியே போயிட்டு பார்த்தா ஒரு பெரிய ஒரு மால் தான். அங்கே கூப்பிட்டு போயிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் எடுக்கிறா. ஒரு பிங்க் கலர் தான் சாரி. ஏய், எனக்கு பிங்க் வேணாண்டி, பர்பிள் கலரில். எப்போ பார்த்தாலும் பர்பிள், ஓகே ஃபைன் அப்படின்ட்டு அவளை என்ன பண்ணுறேன்னா ஒரு பர்பிள் கலரில் ஸ்டோன் ஒர்க் போட்ட ஒரு சாரீ தான், எலகண்ட்டாக இருக்குது, அதை அப்படியே எடுக்கிறா. ஏய், இது எனக்கு ஓகேவாக இருக்கும், லைட் பர்பிள் உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதை கட்டிட்டு வான்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் கட்டிட்டு வர்றீங்க, பார்க்க அழகாக இருக்கீங்க, அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் எடுத்துட்டு ஸோ நீங்கள் அந்த சாரியை கழட்டிட்டு பில்லை பார்க்குறீங்க. வாட்? ஏய், எதுக்குடி இவ்வளோ? ஏய், 50K போதும். ஏய், இவ்வளோ லக்ஸூரியஸாக வேணாண்டி. ஏய், என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் 1 lakh மேலே எடுப்பாங்க, ஆனால் நீ இவ்வளோ சிம்பிளாக இருக்க. பாரு, எல்லாமே ஓகே தான், என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக வருவேன்,
நீ சொல்லலைன்னா நான் வருவேன், எனக்கு தெரியும் நீ எதுவும் சொல்ல மாட்டேன், அப்படியே அமுக்கு உண்மையாக ஸ்டைலண்ட்டாக இருந்துப்பேன். ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. உன்னை மாதிரி ஒரு டேலண்டான பொண்ணு நான் பார்த்ததே இல்லை. நீ எல்லாரும் கூட ரொம்ப ஹம்பிளாக இருக்க. எனக்கு உன்னை மாதிரி ஃப்ரெண்டு தான் வேணும். அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிக்கிறா. சரி சரி, நீ மட்டும் வந்துடுறேன்னு. அப்போ கல்யாணத்துக்கு நம்ம கேங்லாம் இன்வைட் பண்ண மாட்டேன்? கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் நம்ம கூட அப்படியே போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா அவங்களுக்கு ஹேஸில் இருந்து எல்லாமே செலக்ட் பண்ணுறா. ஸோ எடுத்துகிட்டு அவரை உங்கள் வெளியே தள்ளி விட்டுட்டு ஆக்சுவலாக நீங்கள் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குன்னு டிஸ்டர்ப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவளே பில் பே பண்ணிட்டு வர்றா. ஸோ அந்த பில்லாம் அப்படியே எடுத்து உங்கள் கையில் கொடுக்காம அப்படியே அந்த பேக்கில் போட்டுக்கிறா. என்னடி பண்ணுற? எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒரு மாதிரி கஞ்சி பிஸ்னாரி தெரியுமா. நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. உனக்குன்னு எல்லாமே வீட்டுக்கு அப்பா மெடிக்கல் எனக்கு எல்லாமே தெரியும். உன்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி அதெல்லாம் தெரியும்னு வச்சுக்கோவேன். ஆனால் ஏன் இப்படி இருக்க? எனக்கு எனக்கு உங்களோட ஃப்ரெண்டாக இருக்குன்னு தோணுது. பட் நீ ஏன் இவ்வளோ என்னடி? அதெல்லாம் எனக்கு தெரியும் அவன் ஃபேமிலி சிச்சுவேஷன். ஆனால் உனக்குன்னு எதுவுமே பண்ணிக்க மாட்டேங்கிற. எனக்கு அதான் உன் மேலே கோவம். அதான் இன்னைக்கு நானே உனக்கு எல்லாமே பண்ணேன். எப்படின்னு ஒரு 2 days or 3 days உனக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ உன்னோட ஃபேன்ஸையை நான் பார்க்கணும். உன்னை கட்டிக்க போகிறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். எப்படின்னா உன்ன மாதிரி நல்ல பொண்ணை மிஸ் பண்ணுவானா? என்ன பண்ணுறது, நான் வேற பையனாக இருந்தால் கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். என் வீட்டில் உனக்கு ஓகே தான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னடி பேசுகிற? சும்மா ஃபன் அப்படின்ட்டு அவன் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ணுறா. நீங்கள் பஸ்ஸில் தான் வருவீங்க. பட் இன்றைக்கி அவள் ஸ்கூட்டி கொண்டு வந்துருக்கா. ஸோ அவள் ஃபேமிலி ஓகே, கொஞ்சம் நார்மலாக நல்ல ஃபேமிலி தான். ஸோ அவளுக்கு ஓகே. ஸோ அப்பா ஒர்க் பண்ணுறாரு, அந்த மாதிரி தான். அம்மாவும் ஒர்க் பண்ணுறா, அவளும் ஒர்க் பண்ணுறா. ஸோ ஃபேமிலி கொஞ்சம் செட்டிலான ஃபேமிலி தான். ஸோ அப்படியே உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுறா. ஸோ நீங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு வர்றீங்க. உள்ள வாடி. இல்லை சரி ஓகே வரேன் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு ஜாலியாக வர்றா. ஏன்னா ஒரு மாதிரி டாம் கேர்ள் மாதிரி. ஸோ அப்படியே உள்ள வந்து நீங்கள் 2 கையில் உங்கள் பேக். ஸோ அப்படியே பார்க்குறீங்க உங்கள் அம்மா தான். ஷாக்டாக பார்த்துட்டு என்னடி இது? அம்மா அது அப்படியே நீங்கள் பின்னாடி மியாவை பார்க்குறீங்க. அவள் ஜாலியாக சிரிச்சிட்டு ஆண்டி ஹாய் ஆண்டி, நான் தான் வயனோட காலீக் அண்டு வயனுக்கு என்கேஜ்மெண்ட் கேள்விப்பட்டேன். ஸோ என்னால் முடியும் ஸ்மால் கிஃப்ட் அப்படின்ட்டு அவளும் கையில் பேக் கொண்டு வந்து கொடுக்குறா. ஸோ அவங்க ஷாக்டாக பார்த்துட்டு என்னம்மா இது? எனக்கு ஒயனோட ஃப்ரெண்டு, பட் என் ஃப்ரெண்டுக்கு நான் செய்யாமலா? அண்ட் அப்பா எங்கே அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போகிறா. ஸோ அப்படியே போயிட்டு உங்கள் அப்பா கூட பேசிட்டு உங்கள் அப்பாவுக்கு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருப்பா. ஸோ எப்படியும் என்கேஜ்மெண்ட்டுக்கு நல்ல ட்ரெஸ்லாம் வாங்கி உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்குலாம் கொடுத்துருப்பா. என்னடி பண்ணுற? மொத்த ஃபேமிலிக்கும் அதெல்லாம் கிடையாதுடி, எனக்கு ஓகே தான். ஆனால் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்குன்னு தோணுது. பட் என்ன பண்ணுறது, அதெல்லாம் வேறு மாதிரி, உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு கொஞ்சம் மலுப்புறா. உங்களுக்கு அவளை பார்க்கும்போது டவுட்டாக இருக்குது. என்ன சம்திங் இவ பார்க்க ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்கா. ஆனால் ஆஃபீஸ்லாம் வர்ற சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கா. ஆனால் ரொம்ப பிஹேவியர்லாம் ஸ்கூல் பொண்ணு மாதிரி இருக்குது. எனக்கு அதை பார்த்துட்டு டவுட்டாக இருக்குது. இவன் எப்படி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா? சரியாக ஒர்க் கூட பண்ண மாட்டேன். சவுக்கு சார்ட்ட திட்டு வாங்குவோம். ஆனால் என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா. எனக்கு எதுவும் புரியல. ஆனால் ஓகே தான், நம்மளுக்கு ஃப்ரெண்டானா நல்லதாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு அவளை கூப்பிட்டு மேலே போகிறீங்க. ஸோ எல்லாமே பார்க்குறா. ஐயன் ஒரு ரூமை ஏன் இவ்வளோ நீட்டாக வச்சுருக்க? நான்லாம் குப்பை கிடங்கு மாதிரி வச்சுருப்பேன். ஆனால் நல்லா நீட்டாக இருக்கடி. ஆனால் நீ எல்லாம் சொல்லவே இல்லை அப்படி உங்கள் பெட்டில் விழுறா. ஸோ உங்கள் அம்மா காஃபி கொண்டு வந்துருப்பாங்க, அதே வாங்கி குடிச்சிட்டு ஆண்டி பாய், வீட்டில் அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே போகிறா. உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு என்ன வயன் இதெல்லாம்? அம்மா தெரியல, நான் உனக்கே தெரியும்ல, யார்கிட்டயும் பேசக்கூட மாட்டேன். பட் என் கூட ரொம்ப ஜெல்லாகிறா. நான் வேணான்னு விலகி போனாலும் என் பின்னாடியே ஒரு குழந்தை மாதிரி வர்றா. எப்படிம்மா ஹர்ட் பண்ண முடியும்? ஆனால் பரவாயில்ல, எல்லாருக்குமே துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கா. நம்ம ஃபேமிலி கூட பேசுகிற இந்த பொண்ணு தானே. இது வரைக்கும் நம்ம கூட யார் பேசுவா? இந்த காலனியில் யாரும் நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. முன்னாடி ஒரு காலனியில் இருந்தோமே, நீ ஜாப் போகிறதுக்கு முன்னாடி, ரெண்டல் ஹவுஸ். அந்த ஹவுஸ் ரொம்ப பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்கும்.
இப்போ ஓகே தான், நல்லா செட்டிலான ஹவுஸ். ஆனால் அந்த வீட்டுக்கு ஆல்ரெடி லோன் போட்டு தான் வாங்கியிருக்கோம். எல்லா லோனையும் கட்டணும். அம்மா ஒர்க் பண்ணட்டா? அம்மா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருப்பேன், புரியுதா? இது மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடு. அது எப்படி என்ன சொல்ல முடியும்? நீங்கள் தான் சொன்னீங்க என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ கேட்டான்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு முதல்ல நீ மாப்பிள்ளைகிட்ட பேசு. அவர் ஓகேண்ணா மட்டும்தான். நான் பார்த்துக்கிறேம்மா, என்னால் முடியும். நான் மேரேஜ் ஆகி என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனாலும் நான் எல்லாமே எனக்கு தெரியுமா, நீ பார்த்து பண்ணு. ஆனால் அம்மாவும் வேலைக்கு போகணும்ல, உன்னை மட்டும் ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்குது. அம்மா நீ நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியும், உன் லைஃபை நீ வாழணும்ல, அதுக்காக தான் அம்மா கஷ்டப்படுறேன். நீ உன் லைஃப்பை ஹாப்பியாக வாழு அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இப்படி தான் டேஸஸ் போகுது. பட் சம்டைம் வந்து தேங்க உங்களை மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி சம்திங் ஒரு மாதிரி ஏதாச்சும் ஃபைல் கேட்பான், ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பான். ஏன்னா நீ நல்லா ஒர்க் பண்ணக்கு ஒரு எம்ப்ளாயி இல்லை. ஸோ உங்களை வந்து ஏதாச்சும் தொலை பண்ணிட்டே இருப்பான். அந்த 2 days ரொம்ப பாடுபட்டிருப்பீங்க அவன் கண்ணில் படாமல் இருக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் பைபிளை கண்டுபிடிச்சிருவான், பின்னாடியே வருவான். பட் யாருக்கும் தெரியாமல், ஏன்னா அவன் கம்பெனியில் CEO இல்லை. ஸோ யாராச்சும் பார்த்தா யாராச்சும் சொல்லுவாங்கன்னு. ஆனால் அந்த 2 நாள் ரொம்ப தாக்க பிடிச்சிருப்பீங்க. ஏன்னா கல்யாணமானா உங்களுக்குன்னு ஓகேவாக இருக்கும். ஸோ வேறு கம்பெனிக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேறு கம்பெனிக்கெலாம் நீங்கள் அப்ளிகேஷன் போடுவீங்க. பட் எதுக்குமே எந்த ரிப்ளையும் வந்திருக்காது. ஏன்னா கம்பெனி விட்டு போயிடணும். ஸோ அப்படி தான் நீங்கள் மேரேஜுக்குன்னு 1 மாதம் லீவ் எடுக்கணும் ஐடியாவில் இருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா 6 months ஆயிடும்ல, அதுக்கப்புறம் கம்பெனி விட்டு ட்ராப் பண்ணிக்கலாம் ஒரு ஐடியாவெலாம் இருக்கீங்க. ஸோ ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் தான் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க, பட் அவள் எடுக்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவளே கால் பண்ணிட்டு, பையன் எனக்கு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு ஒர்க் இருக்குது, என்னால் இப்போதைக்கு உன்னை என்கேஜ்மெண்ட்டுக்கு வர முடியாது, கண்டிப்பாக நான் உன்னோட வெட்டிங்க்கு வந்துடுறேன். என்னடி இப்படி பேசுகிற? நீ என்ன ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற? இங்கே பாரு பையன், உனக்கு என்கேஜ்மெண்ட்க்கு நான் வரணும். ஸோ நான் டைம் கிடைச்சா வர்றேன் அப்படின்னு டக்குன்னு காலை கட் பண்ணிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இவ இப்படி பண்ணுறா? ஓ மை காட். ஆனால் நான் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்கேன். என்னோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி இருக்க போகிறான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பிடிக்கும். அவர் என்னோடய பாஸ்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணா எல்லாமே நான் அவர்கிட்ட சொல்லுவேன். என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவருக்கு ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா என் லைஃப் இப்படி தான் போகும்ல அப்படின்னு ரொம்ப சேடாக இருக்கீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு கில்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து யாருக்காச்சும் உண்மையாக இருக்கணும் லைஃப்பில். ஸோ உங்களுக்கு வரப்போகிற ஃபியான்சி உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் வந்து லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் டைம் பாஸ் ஆகுது. இப்போ உங்கள் அம்மா தான் உங்களை அப்படியே உள்ளேருந்து வர்றாங்க, வெளியில் கூட்டி வரலான்னு. அம்மா வந்துட்டாங்க, வாமா நம்ம போயிட்டு அங்கே நிற்கலாம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா வந்து வீல் சேரில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இது மாதிரி இருக்கும், ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், அங்கே போயிட்டு உட்காடுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா மியா வரமாட்டேன்னு சொல்லியிருப்பா, அவட்ட ஏன் கூட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு வர்றா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன நடக்குதுங்க, எதுவும் புரியல. அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறீங்க, அம்மா இது அது இவங்க தான்மா மாப்பிள்ள அப்படின்ட்டு தயங்க காட்டுறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான் ஐஸ்லாம் வைட் ஆகுது. என்னது? உங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு? ஆமாம் அம்மா அது வந்து அப்படின்ட்டு பார்க்குறீங்க. இப்போ ஸ்டேஜில் தேங்க வந்து நிற்கிறான். மியா லைட்டாக கண்ணை வந்து விங் பண்ணிவிட்டு என்னோட அண்ணன் அப்படின்ட்டு சொல்கிறா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, மியா வந்து தேங்கோட சிஸ்டர். ஸோ அப்படியே தேவை பார்க்குறீங்க, அவன் லைட்டாக அவங்கள வந்து விங் பண்ணிவிட்டு அப்படியே ரிங்கை வந்து உங்களுக்கு போட்டு விட்றான். ஸோ உங்கள் அம்மா பார்த்துட்டு, அம்மா அது வந்து இந்த என்கேஜ்மெண்ட் என்ன பையன் அப்படின்ட்டு சொல்லையும் உங்கள் அப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக உங்களை பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே தேவையான ஹேண்டில் என்கேஜ்மெண்ட் நீங்கள் போட்டுடுறீங்க. ஸோ அங்கே ஜங்குக்லாம் நிற்கிறான். ஸோ மியாம், ஜங்குக் அண்டு அவ்வளோ பேர் தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவோட அப்பா அம்மா தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலி நீங்கள் காலேஜ் டைமில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னென்னு சொல்ல தெரியல. அப்படியே டேயை பார்க்குறீங்க. ஸோ டே அவங்க கிட்ட வந்துட்டு, என்னடி அப்படியே பார்த்துட்டு இருக்க, வேணுமா என்ன
அப்படின்ட்டு கேட்கையும் அந்த டீப் வாய்ஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி மெய் சிலுக்குது. ஸோ அப்படியே தான் இருக்கிறீங்க. ஸோ எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே மியாவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறான். உனக்கு அப்பயே புரிஞ்சிடுச்சு மியாவும் ஜங்குக்கு வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தான் எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு உங்கள் ரூமில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. டேய் நினச்சா எதுக்கு இவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறான் எனக்கு புரியல. ஆனால் அன்னைக்கு ஏன் அவன்கிட்டே லைஃப் லாங் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தங்கிட்ட என்னால் வாழ முடியாது. ஆனால் அம்மா கிட்ட சொன்ன என்ன சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு எதுவும் புரியல. எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்குது. மண்டை குழம்பு போயிருக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. இப்போ ரூம் டோர் அப்படியே நாக் ஆகுது, அப்படியே ஓப்பனாக ஆகிருது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க டேங் தான் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டே டோரை வந்து லாக் பண்ணுறான். அப்படியே நீங்கள் பயந்துட்டே பார்க்குறீங்க. ஸோ ஹைனா வந்து டெஸ்டிங் டேபிள் மைட்டே இருக்கும். ஸோ அதில் அப்படியே வந்து நிற்கிறீங்க பின்னாடி மிரர். ஸோ தே வந்து கிட்ட வந்துட்டு என்னடி ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கா? அது 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 ஏய் எதுக்கு இன்னும் பயந்துட்டே இருக்கு? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்டி. கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் பயந்துட்டே டே பார்க்குறீங்க. இப்போதைக்கு இப்படி பயப்படுற? அது வந்து ஏய் இரு அப்படின்ட்டு வாட்டர் எடுத்து கொடுக்குறான். ஸோ நீங்களும் குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அப்படியே பயந்துட்டே பார்க்குறீங்க டே. எதுக்கு எனக்கு கல்யாணம்? அதான் அன்னைக்கே முடிஞ்சிருச்சு இல்லை? ஓ மை காட், அன்னைக்கே முடிஞ்சிச்சு தான். நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் வேணும்னு தெரியுது. புரியுதா? புரியல. உனக்கு என்ன தான் புரிஞ்சிருக்கு? உன்னை இன்டைரக்டாக கூப்பிடும் போதே உனக்கு புரியல. பக்கு மாதிரி என் கூட வந்த அன்னைக்கு வராமல் இருந்தால் உன்னை எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ உன்னை தொட்டதுக்கு அப்புறம் வேறுக்கிட்டே போக தோணடி, அதான். ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கலட்டே. என்னடி பொசுக்குன்னு சொல்லிட்டேன்? எனக்கு நீ மட்டும்தான் வேண்டி பொண்டாட்டி. எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. பாருங்க, நீங்கள் சொடக்கு போட்டால் 1000 பொண்ணுங்க வருவாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? நான் நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு என் லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகாது. உங்களுக்கு நல்லா வெல் செட்டிலான ஒரு பொண்ணு தான் செட் ஆகும். ஏய் எனக்கு கோவப்படுத்தாதே. அதெல்லாம் காலேஜ் லைஃப்லாம் ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. எனக்கு நீ மட்டும்தான் வேணும். எனக்கு உன மட்டும்தான் தொட தோணுது. புரியுதா? இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன். என்ன பண்ணுறேன்? ஏதாச்சும் எசுக்கு புசுக்க பண்ண இல்லை, நான் கல்யாணத்தை நிப்பாட்டுவேன். அப்படியா? பாரு, உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? என்னது? இந்த 1 இயராக உனக்கு எவ்வளோ கம்பெனியில் ஒர்க் கிடச்சிச்சு. டெம்பரரியாக கூட ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனியில் நீ ஒர்க்லாம் ரிசைன் ஆச்சு. உனக்கு ஒர்க் கிடைக்கல, இன்டர்வியூவே கிடைக்கல. அதெல்லாம் பண்ணது யார் தெரியுமா? யார்? நானே தான். என் கம்பெனிக்கு நீ வரணும், ஜாயின் பண்ணணும். இப்போ கூட நீ கம்பெனி ரிசைன் பண்ணலான்னு இருக்கல. நீ ரிசைன் பண்ணனா வேறு எந்த கம்பெனிலையும் வேலை கிடையாது. ஆல்ரெடி வீட்டு லோன் வேறு போட்டு வச்சுருக்கல, லோனை வேறு கட்டணும்ல. பார்ட் டைமாக வேறு ஒர்க் பண்ணால் கூட லோனை கட்ட முடியாது. என்ன பண்ணுவேன்? அப்போ வேற பேர்லெஸ்ஸாக இருக்கான். ஐயோ, என் வருங்கால மாமனார்ல. அதான்டி, கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு என் பொண்டாட்டியாவா, அதுக்கப்புறம் என் கூட எல்லாம் பண்ணு, புரியுதா? அப்படின்ட்டு உங்களை லைட்டாக மிரட்டி விட்டு தான் போயிருப்பான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. இப்போ மியா தான் அப்படியே உள்ள வர குடுக்குன்னு, அது வயன் அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் பார்த்து லைட்டாக முறைக்கிறீங்க. சாரி, எங்கள் அண்ணன் தான் உங்க கூட பழக சொன்னான், அதனால தான் கம்பெனிலே ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணேன். நீ என் அண்ணன் காலேஜில் படித்தாமே, எங்கள் அண்ணனோட பேட்சாமே, அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே சொல்லுவான், என் காலேஜில் வயன்னு ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப இன்னசென்ட், நல்லா படிப்பா, சும்மா அவளை வச்சு ஃபன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொன்னான். என்னது அப்படி சொன்னானா? அதுக்கப்புறம் அப்ராட் போயிட்டான்ல, வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க.
அப்போது அவன் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போது அப்பா வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டான். அண்டு எப்படி சொல்கிறது, சொன்னால் புரியாது. அவனுக்கு இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பிடிக்காது. அவனுக்கு ஜாலியாக ஊர் சுற்றணும் அவ்வளோதான். ஆனால் நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், இந்த கம்பெனி CEO இருக்கணும்னா எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி கேட்டான். ஆனால் தான் அப்பா ஒத்துக்கிட்டாரு. இல்லாட்டி என் அப்பா அம்மாலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. புரியுதுல்ல? எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் செட் ஆகாது. ஆனால் என் அண்ணன் நானும் அப்படி கிடையாது. எங்களுக்கு எல்லாருக்குமே ஜாலியாக பழகணும் அப்படின்னு சொல்கிறா. பட்டு தேவை அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டான்ல. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது, தேம்பி தேம்பி அழுகுறீங்க. மியா பார்த்து பயந்துட்டு, வயன் எதுக்கு இப்படி அழுகுற அப்படின்ட்டு ரொம்ப பயங்கரமாக அழுகுறீங்க. ஸோ அவளை உங்களை வந்து கம்ஃபோர்ட் பண்ணிட்டு அப்படியே தூங்க வைக்கிறா. ஸோ நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ அன்றைக்கி அந்த ரெஸ்டாரண்ட்லாம் ஃபுல்லாக இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. பட் உங்கள் வீடோட இது எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இன்டோர் ஒர்க்லாம் செம்மையாக பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக எந்த திங்ஸும் உங்கள் வீட்டில் இருந்திருக்காது, சும்மா நார்மலாக இருக்கும். பட் உங்கள் வீடு நல்லா கொஞ்சம் செட்டிலான வீடு தான். மேலே கீழே அப்படி எல்லாம் இருக்கும். 2 ஃப்ளோர் கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல ஹவுஸ் தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறீங்க. ஸோ எல்லாமே நீட்டாக இருக்கும். லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. பட் உங்கள் வீடு ஓகே தான். ஸோ அப்படியே ரூமில் போய் உட்காடுறீங்க. உங்கள் பேங்க்லேருந்து உங்களுக்கு கால் வருது. அப்படியே அட்டென்ட் பண்ணுறீங்க. ஓகே ஃபைன், நான் கட்டிடுறேன். சரி மேம், நீங்கள் சீக்கிரம் கட்டுங்க. 2 மந்த் லோன் நீங்கள் கட்டலை. ஓகே அப்படின்ட்டு உங்கள் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுறீங்க. ஸோ எல்லாமே பே பண்ணிட்டீங்க. இப்போ 10,000 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலன்னாலும் அவன் எப்படியும் உங்கள் வேலையை எந்த கம்பெனியும் சேர விடாமல் பண்ணுவான். அவங்க நிம்மதியாக விட வேண்டாம். ஸோ சடனாக எல்லாம் நடக்குது. இப்போ உங்கள் அம்மா உங்கள்கிட்ட வந்துட்டு, இங்கே பாருவாயன், இன்னும் 2 டேஸில் உனக்கு டேவுக்கும் கல்யாணம், ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் டோர் லாக் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. உங்ககிட்ட பிஹேவ் பண்ணது எல்லாமே வருது. உங்களால் எதுவும் பண்ண முடியல. அப்படியே 2 டேஸும் ஆகுது. ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் ஒரு ரெட் கலரில் சாரீ கட்டியிருக்கீங்க, முகூர்த்த புடவை தான். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ எல்லாமே கட்டிட்டு வந்து ஸ்டேஜில் உட்காடுறீங்க. பக்கத்தில் டேம் உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே பார்க்குறீங்க. அது ரொம்ப ஹாப்பியாக அந்த தாலி எடுத்து உங்களுக்கு கட்டுறான். ஸோ உங்கள் லைஃபே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நைட் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காதப்பவே அவங்க அவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணால், இப்போ கல்யாணம் பண்ணிட்டு அவனோட ஒய்ஃப் நீங்கள், அவன் இஷ்டத்துக்கு உங்களை வச்சு ப்ளே பண்ணுவான், எவ்வளோ வேணாலும் விளையாடுவான். ஸோ நார்மலாக காலேஜ் படிக்கும்போது அவ்வளோ புள்ளி பண்ணான். பட் இப்போ சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ டேயாங் தான் அப்படியே உங்களை வந்து பார்க்குறான். லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஸோ எல்லாமே ரிசர்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு டேங்க்கும். இப்போ ஆஃபீஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து டேங்கோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு. இப்போது அப்படியே டேவ் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே டேவ் வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா அம்மா அண்ட் மியா உங்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. மியா தான் உங்களுக்கு ஆர்த்தியெல்லாம் எடுக்கிறா. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. அவங்க வீடை பார்க்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ லக்ஸூரியாக இருக்குது. சொல்ல வார்த்தையே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே முடிச்சுட்டே நிற்கிறீங்க. அப்படியே டேவை ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ போகிற வழியிலே அவங்க அம்மா ஸ்டாப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு டேயா, நீ வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு தான் அவனை உள்ளே கூட்டி போகணும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அவள் கீழே இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு வேறு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நார்மலாக நீங்கள் வந்து சாரீ கட்டியிருக்கீங்க. ஸோ அவங்க ஃபுட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே டைம் பார்க்குறாங்க. 9:30க்கு தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நைட் உள்ளே போகணும். அப்போ தான் சரியான டைம் இருக்கும், நல்ல நேரம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சாரியெல்லாம் மியா தான் கட்டி விட்டுறா. சிரிச்சுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நீ எப்படி ஆஃபீஸ், நீ சொன்ன மாதிரி எனக்கு தெரியும், நீ டவுட் பட்ட. நான் ஸ்கூல் தான் படிக்கிறேன் அண்டு ஹை ஸ்கூல் எப்படியும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இயர் வந்து நான் போகிறேன். எங்கே, நான் காலேஜ் போகிறேன். நீங்கள் படிச்சிங்கல்ல அந்த காலேஜ் தான். ஆமாம், அது எங்களோட காலேஜ் தான். ஆனால் நீ உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? என் அண்ணனுக்கு உன்னை பிடிக்கும். பிடிக்குமா? தெரியல, அவன் கல்யாணம் பண்ண உன்னை தான் பண்ணிப்பேன்னு சொன்னான். அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு தானே தெரியும் அவன் ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு, எதுக்காகன்னு சொல்லிட்டு.
என் கூட எல்லாமே பண்ணணும். எனக்கு நைட் பண்ண போகிறதுல பண்ணனா நாளைக்கு எழுந்திருப்பானே தெரியல. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு பயந்துட்டே இருக்கீங்க. இப்போ அப்பா உங்களை பார்த்துட்டு, அண்ணி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் பயப்படுறீங்கன்னு, உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டப்பலாம் அண்ணன் சொல்லியிருக்கான், அண்ணின்னு மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்ட்டு அவளும் சிரிச்சுக்கிட்டே போகிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஸோ பின்லாம் அவ்வளோவா குத்திருக்க மாட்டா. இப்போ தான் என்ன நடக்குன்னா உங்கள் அத்தையோட அம்மா வந்துட்டு அப்படியே உங்களுக்கு பால் இல்லை, ஐ மீன் சொம்பில் வச்சுட்டு பால் தர்றாங்க. ஸோ அப்படியே நீங்கள் அந்த சொம்பையும் எடுத்துகிட்டு, அந்த பால் சொம்பையும் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டெப்லேருந்து மேலே ஏறி போகிறீங்க. ஏறி போகும்போது டைம் உங்ககிட்ட நடந்துக்கிட்டே எல்லாம் அந்த இதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் அந்த ரூமில் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ ஃபுல் செட்டப்பையும் பார்க்குறீங்க. அவ்வளோ பெரிய ரூம் டேயோடது. ஸோ நடுவில் தான் அவன் பெட் இருக்குது, எங்கேயோ வார்ட்ரோப் இருக்குது, எங்கெங்கேயோ என்னென்னவோ இருக்குது. ஸோ எல்லாமே பார்க்குறீங்க. ஒரு மாதிரி நல்ல தீமில் தான் இருக்குது, ரெட் கிளாஸ்லாம் போட்டு செம்ம அழகாக இருக்குது. ஸோ அப்படியே தான் உள்ளே போகிறீங்க. அங்கே டேயை பார்க்குறீங்க. அந்த பெட்டில் அவ்வளோ ஃப்ளார்ஸ், அந்த மல்லிகைப்பூ எல்லாமே இருக்குது. ஸோ அதில் ஷர்ட்லெஸ்ஸாக அப்படியே ஜஸ்ட் ஒரு பேண்ட்டு மட்டும்தான் போட்டிருக்கான். அப்படியே லேப்டாப்பை வச்சுட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான் மேலேயும் கீழேயும். ஸோ அப்படியே தான் நீங்கள் போயிட்டு நிற்கிறீங்க. ஸோ அப்படியே அவன்கிட்ட பாலை போய் கொடுக்குறீங்க. அவன் பார்த்து அப்படியே குடிக்கிறான் அதை வாங்கி. ஸோ லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிட்டு அவன் லிப்ஸில் அங்கங்கே பால் அப்படியே இருக்குது. அப்படியே லிக் பண்ணிவிட்டு டங்கை வச்சு அப்படியே ஹிப்பை பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே மடியிலே போய் உட்காடுறீங்க. நீங்கள் அப்படியே பயந்துட்டே டேயே பார்க்குறீங்க. ஏய் என்னடி நல்லா கும்முன்னு இருக்க, நல்லா இருக்க தெரியுமா, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. அது பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு, உட பண்ணணும்னு தான் தோணுது அப்படின்ட்டு உங்களை அப்படியே பெட்டில் போட்டு மேலே ஓவராகிறா. நீங்கள் அப்படியே பயந்துட்டு ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ டே அவன் லிப்ஸ் எடுத்து உங்கள் லிப்ஸில் அப்படியே அட்டாச் பண்ணுறான். ஸோ அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே இருக்கீங்க. கண்ணில் டியர்ஸ் வருது. டே அதை பார்க்குறான். ஸோ அவனுக்கு அப்படியே சடனாக கால் வருது. அம்மாவில் இந்த டைமில் தான் கால் பண்ணுவான் மயிராண்டி அப்படின்ட்டு எழுந்துட்டு அவன் அப்படியே கால் எடுத்துட்டு அப்படியே வெளியில் போகிறான் பால்கனியில். நீங்கள் அப்படியே பயந்துட்டு அழுதுட்டு அந்த பெட்டில் கூனி குறுகி போய் அப்படியே உங்கள் காலை நீஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. டே அப்படியே சைடில் பேசிட்டு உங்களை அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்கள் ரொம்ப பயந்து அழுகுறீங்க. அவனுக்கே ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா பண்ணிட்டேன், உனக்கு எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ண தெரியல டே. டேய் மயிறு, எதுக்கு அந்த டைமில் கால் பண்ணு? சாரி மச்சான், சும்மா தான் கால் பண்ணு. சரி என்ன பண்ணிட்டு இருக்க? உம்மால என்னமோ பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன? டேய் ரொம்ப நாள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவகிட்ட சரியாக லவ்வை கூட சொல்லலை. மயிறு யூஎஸ்லேயே புலம்பிட்டு இருந்தேன்ல, கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு. ஒழுங்காக நடந்துக்கடா, நல்லா பொண்ணுடா அவன். ஐயோ அண்ணா பாசம் ரொம்ப பொங்குது போல. ஆமாண்டா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, பார்த்தாலே தெரியுது. ஆல்ரெடி பயந்துருக்கா, எனக்கே அது புரியுதா மச்சான். ஆனால் அவன் என்னை பார்த்தாலே அழுதுட்டாடா, ஸ்டார்ட் பண்ணும்போதே அழுதுட்டா. அதான் நல்ல வேலை நீ கால் பண்ணிட்ட அப்படின்ட்டு காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே தான் அவங்கள பார்க்குறான். அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னு அவனுக்கு கேவலமாக இருக்குது. ஆல்ரெடி அவளை இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். லவ் கூட சரியாக சொல்ல தெரியல. காலேஜில் மயிராட்டம் எல்லாம் கெத்து மாசன்னு புள்ளி பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு நீ சொந்தமாக தான் பண்ண. கடைசியாக நீ அழுதல்ல, செத்துடுவேன்னு சொன்னல, அதாண்டி போனேன். நான் இருந்தால் நீ நல்லா படிக்க மாட்டேன், நல்லா படிக்கணும், ஒரு லைஃப்பை நீ பார்த்துக்கணும் தான். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எனக்கு உனக்கு பிடிக்கும் தான், ஆனால் அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுன்னு தெரியல, அதான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வர்றான். ஸோ அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பக்கத்தில் படுத்து தூங்குறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏய் அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கே போறியா? நல்லா மூட்டில் இருக்கேன், பேசாமல் படுத்து தூங்கும், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு படுத்து தூங்குறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்படியே ஏர்லியாக எழுந்துக்கிறீங்க. எழுந்துட்டு அப்படியே நீங்கள்
ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு மாதிரி சாரி தான் வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படியே வியர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே தான் போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிச்சன் போகிறீங்க. டேவோட அம்மா தான், எதுக்குமா நீ கீழே வந்து, நான் ஃபுட்டு மெய்ட்டை கொடுத்து ஆண்டி அது ஏதாச்சும் குக் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேண்டாம்மா, ஆல்ரெடி இவங்களே எல்லாம் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் நான் டைனிங் டேபிளில் போயிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். வா சாப்பிடலாம், ரொம்ப டயர்டாக வேற இருப்பேன் அப்படின்ட்டு உங்க ஹெல்த்தியான ஃபுட்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படியே மியாவு தான் ஸ்கூல் யூனிஃபார்மோட வர்றா. நீங்கள் அவ்வளோ போய் ஷாக்காக பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகணுன்ற அவசியம் இல்லைல்ல அப்படின்னு நக்கலாக சிரிச்சிட்டு அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு கிளம்புறா. ஸோ தேவங்க அம்மா தான் அது இதுன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். போயிட்டா, ஆனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நல்லா தான் இருந்தா அப்படின்ட்டு இப்போ தான் யோசிக்கிறான். ஸோ நீங்கள் எழுந்து போகும்போதே அவன் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு டவல் மட்டும்தான் வியர் பண்ணியிருப்பீங்க. அப்படியே வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே லைட்டாக கண்ணை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்ப்பீங்க, தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே ட்ரெஸ்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணும்போது திருடுத்த நம்ம பைப்பில் பார்த்துருக்கும். ஸோ அப்படியே அவன்லாம் யோசிச்சுட்டு அப்படியே சோம்பல் முறிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகலாம் போகிறான். நைட்டில் ஃபர்ஸ்ட் நைட்டை தான் எதுவும் பண்ண முடியல, ஆனால் காலை வியூ நல்லா இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்படியே அவன் கோட்ஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு வந்திருப்பான் கீழே. ஸோ இப்போ அப்படியே வந்து பக்கத்தில் வந்து உட்காடுறான். உங்கள் லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, சைலண்ட்டாக இருக்கீங்க. அம்மா எதுவும் பேசிக்கல. ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க. ஸோ தேவன் அப்படி சாப்பிட்றான். ஸோ அப்படியே எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எழுந்துட்டு கை கழுவிட்டு அப்படியே வெளில போகிறான். அப்போது தேவங்கள அம்மா தான், இந்தம்மா இந்த ஆஃபீஸ் பேக் அவன்கிட்ட போய் கொடுத்துரு அப்படின்ட்டு அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. சரி ஓகே நீங்களும் போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை பிடிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ போயிட்டு கொடுக்குறீங்க. அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் ஹிப்பை நல்லா இறுக்கமாக பிடிச்சி இழுத்து, என்ன பண்ணுறீங்க, ஏவா அப்படின்ட்டு உங்க காதுகிட்ட வந்து, அடாடி காலை வியூ நல்லா இருந்துச்சு, உன் டவல்லாம் கழட்டிட்டு எல்லாம் போட்டு அப்படியே உன் ப்ளவுஸ்லாம் போட்டல, அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் நல்லா இருந்துச்சுடி, எங்கேயெல்லாம் மச்சம் இருக்கு, அன்னைக்கு நான் சரியாக பார்க்கல தெரியுமா, கூட இருக்கும்போது ஏதோ நீ கத்திட்டு இருந்த, அன்னைக்கு ஒன்று இன்ச்சு இன்ச்சாக ரசிச்சேன்டி அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான் நாட்டியா. உங்களுக்கு அவ்வளோதான் பார்த்துட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தான் நீங்கள் போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களால் எதுவும் பண்ண முடியல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படி தான் டேஸ்லாம் போகுது. வருவான், ஆஃபீஸ் போவான், எப்படியும் ஒரு 1 வீக் போயிட்டு. ஸோ இன்றைக்கி தான் டேங் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ அவன் பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு போயிடுறான். உங்ககிட்ட எதுவுமே பண்ண மாட்டான், லைட்டாக சேட்டை அப்படின்னு பண்ணுவான், பட் உங்ககிட்ட வரவே மாட்டான். என்ன இவன் என்கிட்டயே வர மாட்டேங்கிறான், இவன் எதுக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நான் தான் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா, எனக்கு எதுவும் புரியல. இந்த மந்த் எப்படியும் நான் லோன் கட்டி ஆகணும், ஆஃபீஸ் போகலன்னு சேலரி வராது, பரவாயில்ல சியோட ஒய்ஃபாக இருந்தேன், என்னோட கெரியர், நான் என் கெரியரை பார்க்கணும், இவன் எதுக்கு நான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும், ஏதோ என் லைஃப் இவனே என்ன அந்த மாதிரி பண்ணா, ப்ளஸில் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவன் யார்கிட்ட போனால் எனக்கு என்ன அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வர்றீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா டேங் வந்து அவ்வளோ பெரிய பணக்கார பையன், உங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது, பட் நீங்கள் அப்படியே தயங்கிட்டே ரெடி ஆகிட்டு வர்றீங்க. அப்போ அம்மா பார்த்துட்டு, எங்கேம்மா போகிற? ஆண்டி நான் ஆஃபீஸ். ஓகேம்மா நான் வேணா கார் அரேஞ்ச் பண்ணட்டுமா? ஆண்டி பஸ். நீ பாருமா நீ ஆஃபீஸ் போகிற அண்டு இதுக்கு தெரியல, பட் நீ போகிற, ஆனால் நீங்கள் சேஃபாக போகணும்ல அப்படின்ட்டு டிரைவர்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்றாங்க. ஸோ நீங்கள் காரில் தான் போகிறீங்க. ஸோ அந்த கார் உங்களுக்குன்னே டேங் வாங்கி வச்சுருப்பான். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மேரேஜ் ஆகிட்டு வரும்போது, அது ஒரு நியூ மாடல் கார் தான், இப்போ தான் அது லான்ச் ஆகிருக்கும். ஸோ அது உங்களுக்காக தான் வாங்கி வச்சுருப்பான். ஸோ அவரும் வந்து உங்களை ஏற்றிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ உங்களுக்கு இது தெரியாது உங்களோடதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு
ஐ மீன் அந்த ஆஃபீஸுக்கு தான் போகிறீங்க, நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு தான் போகிறீங்க. ஸோ உள்ளே போனால் ஜங்குக் தான் இருக்கான். அப்படியே உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? இல்லை நீங்கள் எங்கள் கம்பெனி சிஇயோட வைஃப், அதெல்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் ஒர்க் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்ட்டு உங்கள் சேனலில் போய் உட்காந்துக்கிறீங்க. அவங்களுக்குலாம் ஷாக்கிங்காக இருக்குது, எதுக்கு இந்த பொண்ணு வேலைக்கு வருது அப்படின்னு பார்க்குறாங்க. ஜவுக்கு எல்லாருக்கிட்டையும் கண்ணை காட்டுறான், எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஒர்க்லாம் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்லாம் ஆல்ரெடி பெண்டிங் ப்ராஜெக்ட்லாம் எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ எதுவுமே சொல்லிக்கல. அப்படியே தான் வரும்போது டேயோட அம்மா வந்து ஆக்சுவலி ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லாமே. ஸோ லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஜங்குக்கிட்ட கொடுத்துருப்பீங்க, டேங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ரெண்டையும் கொண்டு போய் கொடுத்துருப்பான். அவன் டிஃபன் பாக்ஸை மட்டும் வாங்கிட்டு லஞ்ச் பாக்ஸை அகைன் ஜங்குக்கிட்டே கொடுத்துருப்பான். எதுக்கிட்ட என்கிட்ட கொடுக்குற, அவளே வந்து என் கூட சாப்பிட சொல்லு, அளவுக்கு நான் வேற தூதா அப்படின்ட்டு அகைன் உங்களுக்கு கொண்டு தந்திருப்பான். ஸோ அவன் வந்து சொல்லியிருப்பான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் டைமுக்கு அந்த கேபின் தான் போகிறீங்க. நீங்கள் நடந்து போகும்போதுலாம் எல்லோரும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஒரு சியோட ஒய்ஃப் மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை, நார்மல் எம்ப்ளாயுமே ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் என்ன பண்ணுறது, தலையெழுத்து, கல்யாணம் பண்ணிட்டோம்ல, இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ டே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஒண்டாடி வந்துட்டியா என்ன அப்படின்ட்டு அவங்க சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறான். எழுந்து ஒர்க்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு மீட்டிங்கில் இருந்திருப்பான். எல்லாட்டையும் சொல்லிட்டு அப்படியே வந்து மியூட் போட்டு வந்திருப்பான். இப்போ எல்லாமே மியூட்டில் தான் இருக்குது. ஸோ என்னடி நீ சமைச்சியா என்ன? இல்லை எனக்கு சமைக்க தெரியாது. என்னது உனக்கு சமைக்க தெரியாதா? சரி பரவாயில்ல, எனக்கு சமைக்க தெரியும், சரி போடு அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். ஸோ நீங்களும் வேண்டாம் வரப்பா அப்படியே போட்டுறீங்க. எதுக்கு ஆஃபீஸ் வந்த? அது ஒர்க் பண்ணணும், என்னோட கெரியர் நான் தானே பார்த்துக்கணும். ஓ அப்படியா, வேற எந்த ரீசனும் இல்லை? அது லோன் கட்டணும். ஓ சரி ஓகே. இன்னொரு விஷயம். என்ன? அது வந்து எல்லாரும் உங்கள் ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, நான் நார்மல் ஸ்டாஃப் மாதிரி ட்ரீட் பண்ண சொல்லுங்கள், எனக்கு பிடிக்கல. ஓ பிடிக்கலையா? ஆனால் நீ என் பொண்டாட்டி தானே, அதை யாராலையும் மாற்ற முடியாது இல்லை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு சாப்பிட்றான். ஸோ உங்களே அப்படியே பார்க்குறான். ஸோ நீ எதுவுமே சொல்ல சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ சாப்பிட்டு முடிக்கிறான். நீ சாப்பிடல? நான் கீழே நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த எல்லாமே எடுத்துட்டு அப்படியே வந்து போகலான்னு போகிறீங்க. ஸோ டே வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு ஏதோ ஒன்று தர்றான். என்னது? கார் கீ. இது எதுக்கு? நான் உனக்காக வாங்கின கார் தான், ஆனால் கொடுக்கணும்னு நினச்சேன். நீ வெளியில் போகிற மாதிரி எந்த இதுவும் இல்லை, அதான் நானே கொடுத்துட்டேன். நீயே ஓட்டிப்போ, உனக்கு அப்படியே கார் ஓட்டுறதுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம் அப்படின்ட்டு அப்பாட்டுக்கு கொடுக்குறான். ஸோ நீங்களும் அப்படியே அதை வாங்கிட்டு எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவன் வந்து எப்போ எப்படி மாறுவோன்னு தெரியாது. இது வரைக்கும் உங்களை எதுவும் பண்ணல, அது வரைக்கும் உங்களுக்கு ஹாப்பி. ஸோ நீங்களும் அப்படியே தான் உங்கள் இதில் கேபினில் போய்ட்டு உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கான். எல்லாருமே லஞ்ச் சாப்பிட போயிருப்பாங்க. உங்களுக்கு சாப்பிடவே தோணல. இப்போ ஜங்குக்குள்ளே பார்த்துட்டு ஒயன், சார் இங்கே பாரு ஒயன், எனக்கு புரியுது அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. அவனுக்கு ஒன்று நீனா ரொம்ப பிடிக்கும் காலேஜ்லேயே, ஆனால் நீ மிடில் கிளாஸ். ஸோ அவன் ஃபேமிலி உன்னை ஏதாச்சும் பண்ணிடணும் பயம். அவன் லவ் பண்ணா, ஒரு நல்ல வெல் செட்டிலான ஒரு பொண்ணு லவ் பண்ணால் கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னது உனக்கு என்ன பிடிக்குமா? காலேஜ் பிளேஸ்லேருந்து உன்னை லவ் பண்ணா, புரியுதா? ஆனால் சொல்லலான்னு ட்ரை பண்ணா, ஆனால் ஃபேமிலி சிச்சுவேஷன், அதனால் அவனால் சொல்ல முடியல. ஆனால் வேறு பசங்க உன்னை புள்ளி பண்ணிடக்கூடாதுன்னு ஒரே ரீசனுக்காக அவள் மட்டும் உன்னை புள்ளி பண்ணான். லாஸ்ட்டாக அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு அவனை லவ் பண்ணுறான், ஆனால் நீ லவ் பண்ணுன்னு தெரியும். ஆனால் எனக்கு தெரியல, உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தான். ஆனால் அவங்க அப்பா தான் அவனை யூஎஸ் அனுப்பலான்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டான். ஆனால் அவனுக்கு பயம், நீ வேறு யாராச்சும் ஒருத்தரை லவ் பண்ணிடுவேன்னு. அதான் அன்னைக்கு ஒன்று அவன் அப்படி பண்ணான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் ரொம்ப அழுதான் இன்னை வரைக்கும். ஆனால் இப்போ டிமாண்ட் பண்ணதே ஒன்றை வச்சுதான், இந்த கம்பெனியை நான் ரன் பண்ணணுன்னா எனக்கு ஒயன் வேணும்னு. வேறு வழி இல்லாமல் தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் இப்போ ஓகே தான்,
பட் இருந்தாலும் நீ பார்த்து இருந்துக்கோ வையன். நீ தேங்க விட்டு எங்கேயும் போகாத, உனக்கு சேஃப் கிடையாது, புரியுதா அப்படின்ட்டு சொல்கிறான். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப பயந்துருப்பீங்க டேயை பார்த்து. பட் டே இப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியல. இப்போ நீங்கள் அப்படியே தான் ரொம்ப ரொம்ப டைம் போகுது, உங்கள் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ அப்படியே தான் டேஸ்லாம் போகுது. நீங்கள் ஆஃபீஸ் வரீங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த காரில் வரையும் உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்க, நீங்கள் நல்லாவே ஒர்க் பண்ணுறீங்க. கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதம் ஆச்சு. இப்போ நீங்கள் தான் அப்படியே உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, ஐ மீன் என் ஃபேமிலிக்குள்ளே கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சு, என்ன குழந்தை இல்லை சம்திங் அந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் உங்களுக்கும் டேங்குன்னு எதுவும் நடக்கலை. இது நடந்தால் மட்டும்தானே குழந்தை வரும். ஸோ டேங்காக ஒர்க் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்படியே தான் நீங்கள்லாம் ஒர்க் பண்ணுவீங்களா. ஸோ எல்லாருக்குமே ஒரு கோட் நேம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோட் நேமில் யார் யாருன்னு தெரியாது. ஸோ நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்கிற கோடு வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இது நம்மளோட கோட் நேம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குமேற்ற மாதிரி vote பண்ணுவாங்க, யார் யார் நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் உங்கள் நேம் தான் லிஸ்ட்டில் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன், ஒரு மேனேஜர் பொசிஷன் கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து டேவோட ஒய்ஃப், அந்த கம்பெனி அப்படின்ட்டு எதுவுமே இல்லாமல் நியாயமாக ஓட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு மேனேஜர் போஸ்டிங் கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் நல்லாவே க்ரோ ஆகிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அம்மாவே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கால் வருது, இப்போ நீங்கள் அப்படியே அட்டென்ட் பண்ணுறீங்க. பேங்க்ல இருந்து கால் வருது, நான் தான் மந்த்லி பே பண்ணிட்டு வரேனே. ஹலோ மேம், உங்களோட பேங்க் லோன்லாம் ஆல்ரெடி பே ஆயிடுச்சு. பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி கட்டின அமௌண்ட்லாம் உங்களோட அக்கௌண்ட்டுக்கே நாங்கள் க்ரெடிட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யார் பே பண்ணா, எந்த அக்கௌண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லையும் ஒரு அக்கௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அது டேவோட அக்கௌண்ட் தான். இவன் எதுக்கு எனக்கு பே பண்ணா அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களுக்காக தெரியும்ல, அவங்க லவ் பண்ணுறான்னு சொன்னீங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுறீங்க. இப்போ அடிக்கடி உங்கள் அப்பா அம்மாவே பார்த்துட்டு வருவீங்க. இப்போ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பேசுறது உங்களுக்கே தெரியுது. ஸோ டேயோட அம்மா கூட இன்னும் வாயை திறந்து கேட்கல, அவ்வளோதான் என் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே தான் அன்றைக்கி உட்காந்துட்டு இருக்கீங்க. எப்போவும் போல தான் டே வந்து லேட் நைட்டில் தான் வருவான், ஒரு 12க்கு அப்புறம் தான் வருவான். ஸோ ரொம்ப டயர்டாக வருவான், ஒர்க் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவான். ஸோ அன்றைக்கி நீங்கள் எப்போ வரும்போது தூங்கிடுவீங்க. ஏன்னா உங்கள் ஆஃபீஸ் வந்து 6:30க்கெலாம் விட்டுரும். ஸோ அவன் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவான், அவன் கம்பெனியெல்லாம் க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபேமிலியே அப்படி தானே, ஜென்ரேஷன். ஸோ பிஸ்னஸ் மேன் கூடிய எல்லா இதுவுமே 10 பொருத்தம் பக்காவாக இருக்கும். ஸோ அவனுங்க அப்படியே மாறி இருப்பான். நீங்கள் பார்க்குறீங்க காலேஜ்லேருந்து அந்த ஃபன்னான கேரக்டர் கிடையாது. நார்மலாக எல்லோரும் கூடயும் பேசிட்டு நல்லா கலாய்ச்சிட்டு எல்லாம் டோட்டலாக மாறி ரொம்ப ட்ரெஸ்ஸாக இருக்கான். அன்னைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்காமல் இருக்கீங்க. இப்போ டே வந்திருப்பான், அது ஃப்ரெஷ் ஆகி தான் வந்து அப்படியே பக்கத்தில் படுக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே டேயை பார்க்குறீங்க. ஏய் என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்க, தூங்கல? அது எனக்கு ஒன்று வேணும், காலையில் கேளு, நான் எல்லாமே பண்ணுறேன். என்ன இது நைட்டில் கேட்க வேண்டிய கேள்வி? என்னது? அது அது நம்ம நம்ம குழந்தை பெற்றுக்கலாமா? ஸோ டே வந்து ஷாக்டாக அவங்களே பார்க்குறான். என்ன சொல்கிற? இது உனக்கா தோணுச்சா, மற்றவங்க சொல்லி தோணுச்சா? இல்லை, நம்மளுக்கு கல்யாணம் மாதிரி 3 மாதம் ஆச்சு, அதான். ஓ எனக்கு தெரியும், ஃபேமிலிக்குள்ளே கேட்குறாங்க. ஏய் உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 3 வருஷம் ஆனாலும் உன் பெர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை தொட மாட்டேன். ஏன் அன்னைக்கு மட்டும் தொட்ட, இப்போ மட்டும் ஏன் தொட மாட்டேங்கிற? உனக்கு ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி, எனக்கு உன்னை பிடிக்கும் போதுமா? நான் அன்னைக்கு பண்ணது தப்பு தான், ஆனால் அதை நினச்சி இன்னைக்கு வரைக்கும் ரெக்ரெட் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு பொண்ணை தப்பாக தொட்டுட்டோமேன்னு. என்ன பண்ணுறது, நான் அன்னைக்கு மட்டும் தொடலைன்னா யாராச்சும் லவ் பண்ணியிருப்பேன். அந்த இதில் இருந்தல்ல, வேறு யாரையும் பார்க்காம, அதான் அப்படி பண்ணேன். ஆனால் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல லவ் பண்ணுறேன்னு. எதுக்கு நான் புள்ளி பண்ணேன், எல்லாரும் முன்னாடி வச்சு கேவலப்படுத்தினேன். ஏய் அது அவங்க உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்கண்டி,
பயத்தில் தான் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நீ என்னை லவ் பண்ணுவேன்னு கூட தெரியல. நான் பயந்தேன். நான் உன்னை பார்த்து பயந்தேன். ஆனால் உனக்கு தெரியாது இல்லை, நான் உன்னை லவ் பண்ணேன்டா. நான் லவ் பண்ணேன். நீ எப்போ என்னை புள்ளி பண்ணி என்னை கேவலப்படுத்தினியோ அப்போவே வெறுக்க ஸ்டார்ட் பண்ணேன். முன்னாடியே எல்லாம் பேசியிருந்தேன், எல்லாம் சரியாக இருந்துடும் அப்படின்ட்டு ரொம்ப அழுதுறீங்க. ஏய் உடனடி லவ் பண்ணீங்க? ஆமாம், லவ் பண்ணேன். உனக்கு ஒன்றும் புரியாது இல்லை அப்படின்னு போட்டு நான் அடிக்கிறீங்க. பட்டே டைட்டாக ஹேக் பண்ணிட்டு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாடி. நீ லவ் பண்ணுறல ஓகே தானே? நீ எப்போ என்கிட்ட வருவேன்னு யோசிச்சிருந்தேன். ஆனால் நீ ஏன் வரலல்ல? நானாக கேட்கும் போது கூட ரொம்ப திமிராக பேசுகிறல்ல அப்படின்றீங்க அழுதுட்டு. ஏய் அதான் பண்ண போகிறேன்ல, இதுக்கிட்டே அழுகுற அப்படின்ட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகிறான். ஸோ நீங்கள் சாரி தான் கட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே கழட்டி விட்டுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஸ்டொமக்கில் அங்கங்கே ஒரு மாதிரி அவனை பைட் மார்க் இருக்கும். அப்படின்னா ஒரு மாதிரி கடிச்சு வச்சுப்பான், பிளட்டு வர அளவுக்கே கடிச்சிருப்பான், காயம் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்படியே அங்கங்கே கிஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். என்னடி டைட்டாக இருக்குது? அது ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்ட்டு அவங்க நல்லாவே பண்ணுறான். ஸோ நீங்கள் அவ்வளோ மோன் பண்ணுறீங்க. 2 பேருமே அவ்வளோ ஹாப்பியாக அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே ஒரு ஒயிட் கலர் தான் சாரி தான் வேர் பண்ணியிருக்கீங்க. அப்படியே டேங்க அப்படியே குளிக்கிறான். அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிறான். அவங்களுக்குமே வெக்கமாக இருக்குது. ஏன்னா 2 பேருமே உங்கள் லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கல்ல. நைட்டே எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு மேட்சிங்காக அதே ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுறான். ஸோ அப்படியே ஹிப்பை பிடிச்சி இழுக்கிறான். ஏய் 2 பேருமே நல்லா இருக்குங்க, இன்னைக்கு ஈவினிங் ஹனிமூன் போகலாம் ஓகேவா அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணுறான். ஸோ ஆஃபீஸுக்குமே லீவ் போட்டான். ஸோ நீங்கள் லீவ் போட்டிங்க. இப்படியே தான் ஜாலியாக ஹனிமூன் போகிறீங்க. ஸோ நீங்கள் காலேஜ் டேஸில் எப்படி லவ் பண்ண ஆசைப்பட்டீங்களோ ஸோ அதெல்லாம் டேங் இப்போ பண்ணுறான் உங்களுக்காக. எதுவாக இருந்தாலும் எப்போ கிடைச்சாலும் நம்ம பிடிச்ச லைஃப் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுல. ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க கூட ஜாலியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு வர்றீங்க. ஸோ 1 மாதம் உங்களுக்கு எங்கெங்கே போகணுமோ எல்லா பிளேஸுக்குமே கூப்பிட்டு போயிருப்பான். வேறு கண்ட்ரிக்கெலாம் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருப்பீங்க எனக்கு ஃப்ரான்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஃபில் டவர்லாம் பார்க்கணுன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு பைபிளில் நல்லா சேட்டையை காட்டிருக்கும். ஸோ உங்களுக்கு நைட்டில் தூங்கவே விட மாட்டான். நீங்கள் காலையில் லேட்டாக தான் எழுந்திப்பீங்க. ஸோ இதே ரொட்டீன் ஆகிருக்கும். இப்போ உங்கள் ஹனிமூன்லாம் முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ ஒரு 2 days தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் அந்த 2 days ஆஃபீஸ் வரல, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ் தான் சரி ஓகே வரலாம், எவ்வளோ ஆஃபீஸ் போகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வர்றீங்க ரொம்ப ஜாலியாக. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் தான் போகிறீங்க. அவனோட கேபின் தான் உள்ளே போகிறீங்க. ஏய் என்னடி அது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அப்படியே பார்க்குறான். நல்லா இருக்குடி நீயா பண்ண, உனக்காக குக் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ சாரி தான் கட்டி வந்திருக்கீங்க. ஸோ அப்படியே இழுத்து அவன் மடியில் உட்கார வச்சுட்டு சாப்பிட்டேடி பொண்டாட்டி? சாப்பிட்டல தான் ஃபீட் பண்ணட்டா? அப்படின்ட்டு சிரிச்சுக்கிறீங்க. ஸோ அவனும் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். ஸோ 2 பேருமே மாறி மாறி ஃபீட் பண்ணி சாப்பிட்டுக்கிறீங்க. ஏய் என்னாடி இப்போலாம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது? அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் வாங்கிட்டு டிரைவர் கிட்ட கொடுத்துட்றீங்க. இப்போ நீங்கள் கேபினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தயங்கும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஆஃபீஸில் ரொம்ப சத்தமாக இருக்குது. அவனு கேபின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வர்றான். அங்கே பார்த்தா நீங்கள் மயங்கி கிடக்கீங்க. அவ்வளோதான். அப்படியே எல்லாம் தூக்கி கிடாசிட்டு உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு லிஃப்ட்டில் தான் கீழே போகிறான். இப்போ ஜங்குக்கு தான் கார் ட்ரைவ் பண்ணுறான். டேய் மயிறு சீக்கிரம் ட்ரைவ் பண்ணுறா. நாடா உன் பொண்டாட்டி பிரசவலையும் அழுற மாதிரி பண்ணுற, வாங்கி தானே விழுந்திருக்கா, டிராஃபிக்டா அப்படின்ட்டு பாட்டுக்கு ஒரு மாதிரி தான் ஓட்டுறான். அவனுக்கு அடுப்பில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது கத்துறான். ஃபைனலி ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகியாச்சு. ஸோ அங்கே போய் பார்த்தா உள்ள நர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டே கொடுத்து உங்களை போய் செக் பண்ண சொல்கிறான். ஸோ அவங்களும் சொல்கிறாங்க ஓகே கொஞ்சம் ஃபைனாக இருங்க நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே பேனிக் ஆகுறான். ஸோ உங்கள் அப்பா அம்மா டேவோட அப்பா அம்மா எல்லோரும் வந்திருப்பாங்க.
ஸோ இப்போ தான் அப்படியே நர்ஸ் வந்து வெளில வர்றாங்க. ஸோ டாக்டர்ஸ்லாம் வர்றாங்க. ஓகே ஃபைன், நீங்கள் எதுக்கு இவ்வளோ பேனிக் ஆகுறீங்க? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் பெயிண்ட் ஆக தான் செய்வாங்க. அது வேறு நீங்கள் ட்ராவல் வேறு பண்ணியிருக்கீங்க. அவங்க அப்படின்னு சொன்னது தான். எதையும் கண்டுக்கல. அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர்றான். ஸோ நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இருக்கீங்க. ஒரு மாதிரி வீக்காக தான் இருக்கீங்க. இப்போ தான் அப்படியே லைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, அடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாடி? ஆமாம், நீ ஒரு குழந்தை தான். ஆனால் உனக்குள்ள ஒரு குழந்தை நான் அப்பா கிட்ட இல்லை அப்படின்ட்டு லைட்டாக ஒரு மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ டேயோட ஃபேமிலி ஓகே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விட்டுருவாங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, உங்கள் அப்பா அம்மாவெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்னாலும் தான் பையனுக்கு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகே, நீங்கள் ரொம்ப டேலண்ட்டு, டேயோட அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அதனாலே டேயோட அப்பாவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் இருந்தால் கம்பெனி இங்கேயே போயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு சிஇஓ போஸ்டிங்கே கொடுக்கலாம். ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா கூட நீங்கள் ரன் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு டேலண்டான ஒரு பொண்ணு. டயம் கூட கொஞ்சம் மக்கு வேலை தான் பார்ப்பான். ஆனால் டேக்கே நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க, இந்த மாதிரி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. நிறைய நாலேஜ் இருக்குது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அசிஸ்டண்டாகவே உங்களை போட்டிருப்பாங்க. ஏன்னா நீங்களும் அந்த கம்பெனி சிஇஓ மாதிரி தான். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரீச் ஆகிருப்பீங்க. இப்போது நீங்கள் டே கூட ஹாப்பியாக இருக்கீங்க. டே வந்து ரொம்ப கேரிங்காக வந்து பார்த்துப்பான். ஃபைனல் உங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கும். பட் வந்து இப்போ டே வந்து ஆஃபீஸ்லாம் போகிறல, உங்கள் கூட தான் இருப்பான். உங்களை குழந்தைய பார்த்துக்கிட்டு டேயோட அப்பா தான் கம்பெனியை பார்த்துருப்பாரு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி இப்போ ஜங்குக்கும் டேயோட அப்பாவை மட்டும் தான் பார்க்குறேன். அவன் சொல்லியிருப்பான், குழந்தைக்கு 1.5 வயசு ஆகும்போது நான் வரவே மாட்டேன், நான் என் பொண்டாட்டி கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு அவன் உங்க கூட தான் இருப்பான். ப்ரெக்னன்சி டைம்ல ஆஃபீஸ் வந்திருக்க மாட்டான். ஃபுல்லாக எல்லாமே பைப்பில் உங்களை வந்து நல்லாவே பார்த்துக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் டே அவங்கள பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு பார்த்துருப்பான்னு யோசிக்கல. டேயா குழந்தையே பிறந்துருச்சு. 1 இயர் பர்த்டே ஆக போயிடி, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகலாம். பாரு அங்கிள் வேற எவ்வளோ நாளைக்கு வயசான காலத்தில் பார்த்துப்பாரு, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன். பாரு குழந்தைக்கு 1 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க பாட்டிக்கிட்ட கொடுத்துடலாம், நம்ம 2 பேரும் கம்பெனியை பார்த்துக்கலாம். அப்படியாடி? குழந்தைக்கு 2 வயசானதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாமா? எனக்கு வேற தேஜு ஓகே தான், ஆனால் ஒரு பையன் இருக்கணும்டி. அப்படியா? தேஜு பாப்பா ஓகேவா? ஆனால் எனக்கு வேணும்டி, இன்னும் நானும் குழந்தை பாக்கி இருக்கு அப்படின்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க டே கூட, நீங்கள் உங்கள் குழந்தை டே. ஓகேடா, இது ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்கும். இனிமே கொண்டு போய் எப்படியோ முடிச்சிட்டேன். ஸோ பர்பிள் யூ சப்போர்ட் மீ அண்டு கமெண்ட் மஸ்ட் ஓகேவாடா? ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க, கமெண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே?